पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 15வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம், புருஷோத்தம யோகம். இந்த புருஷோத்தம யோகத்தில் நேற்று என்ன பண்ணியிருக்கோம், 15வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 16வது ஸ்லோகம் பார்க்கணும். 12, 13, 14, 15 இந்த 4 ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா பகவான் ஆரம்பிக்கும் போதே அவதாரிக்கா சொல்லியிருந்த சங்கரர். இந்த 4 ஸ்லோகங்களும் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார், தன்னோட விபூதியை பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சார். எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா விபூதி அப்படின்னு வருதோ, இந்த நிர்குண நிராகாரம்னு சொல்லக்கூடிய சுத்த பிரம்மத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டி விபூதியும் இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். நிறமில்லை, குணமில்லை, சுவை இல்லை, ஒன்றும் இல்லாதது எது அப்படின்னா வெறும் ஆதார தத்துவமா மட்டும், பியூர் கான்சியஸ்னஸா மட்டும் இருக்கிறது எதுவோ, நாம ரூப குணங்கள் இல்லாதது, அதுதான் சுத்த பிரம்மம்னு பேர். அப்ப விபூதி ஏதாவது இருக்குமானா எந்த விபூதியும் இருக்க, வெறும் சச்சிதானந்த பரபிரம்ம ஸ்வரூபம். அப்ப ஏதாவது ஒரு விபூதி வரணும் அப்படின்னா அது கூட என்ன சேரணும் அப்படின்னா மாயா அம்சம் பார்த்தீங்கன்னா சேர்ந்தாதான் விபூதி அப்படின்றது நடக்கும். இந்த உலகம் மொத்தமும் பார்த்தீங்கன்னா பகவானோட விபூதி அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மொத்த உலகமும் பகவானுடைய மாயா அப்படின்னு அர்த்தம், வேற எதுவும் இல்லை. அப்ப அந்த விபூதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார் ஆச்சாரியார், 4 ஸ்லோகங்கள்ல சொல்லி முடிச்சார். என்னென்னலாம், ஆதித்யன்ல பார்த்தீங்கன்னா எது பிரகாசமா இருக்கோ, எதெல்லாம் இந்த உலகத்துல பிரகாசிக்குதோ அதெல்லாம் என்னுடைய பிரகாசம் அப்படின்னார். அப்போ பார்த்தீங்கன்னா ஆதித்யன் இருக்கான், சந்திரன் இருக்கான், சூரியன் எல்லாம் இருக்காங்கல்ல, எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அதுல எல்லாத்துலயும் என்னுடைய பிரகாசம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உபாதின்னு சொல்லக்கூடிய மீடியம் இருக்கு நடுவுல, நாமரூப குணங்கள் வந்துடுது. நாமரூப குணங்களுக்குள்ளார பகவான் பார்த்தீங்கன்னா பிரகாசமா இருக்கார். அதுக்கு அடுத்தது சொல்லும்போது என்ன பண்ணார், இந்த பூமி இருக்கு, இந்த பூமிக்குள்ளார நாம் பிரவேசம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது பூமிக்குள்ளார பிரவேசம் பண்ணி பூமியை தாங்குறேன்னு அர்த்தம். பூமிக்குள்ளார சுவாமி உள்ள வந்துட்டார், நாமரூபமா இருக்கிற இந்த பூமிக்குள்ளார உள்ள வந்திருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஷதிகள் எல்லாத்துலேயும் எதெல்லாம் தாவரங்களா இருக்கோ அந்த ஓஷதி வனஸ்பதிக்குள்ளாரெல்லாம் சுவாமி பிரவேசம் பண்ணியிருக்கார். அதுலெல்லாம் ரசமா இருக்கார்.
சோமத்துல வந்து பாத்தீங்கன்னா உட்புகுந்து சோமரசமாயி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓஷதிகள் மூலமா இங்கேயும் ரசமா இருக்கார், அன்னத்துல அன்னரசமா. அப்போ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உபாதிகளுக்குள்ளார மீடியத்துக்குள்ளார உள்ள பிரவேசம் பண்ணியிருக்கார். அதுக்கு அடுத்தது வந்து சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் தான் வைஸ்வானர அக்னியா பிராணிகளோட தேகத்துக்குள்ளார இருந்துகிட்டு ஃபுட்டெல்லாம் டைஜஸ்ட் பண்றேன் அப்படின்னும் போது எல்லா பிராணிகளுக்குள்ளாரையும் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள புகுந்து இருக்கார், அங்கேயும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா சொல்லும்போது 15வது ஸ்லோகம் நேத்து சொல்லும்போது சர்வசிய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டக அப்படின்னு ஸ்லோகம் சொல்லும்போது எல்லாத்தோட ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வீற்றிருக்கின்றேன், உள்ள புகுந்து நான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவா உள்ள இருக்கேன் அப்படின்ற சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன கேள்வி வருது அப்படின்னா இதெல்லாம் விபூதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த எல்லாத்துக்குள்ளாரையும் பிரவேசம் பண்ணுனா அவருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பேர் வைக்கிறோம். வெளியில இருந்தா சுத்த பிரம்மம், நாமரூப குணங்கள் இல்லாம சுத்த பிரம்மம். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாமரூப குணங்களுக்குள்ளார பிரவேசம் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அந்தர்யாமி அப்படின்னு பேர். நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி இருக்கு, இந்த கண்ணாடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில இந்த கண்ணாடிக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் இந்த ரூம் ஃபுல்லா வியாபிச்சு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சுத்த பிரம்மம்னு பேரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகமா ஏக்கமேவ அத்விதீயமா இருந்துச்சுன்னா அது சுத்த பிரம்மம். இந்த மாயா சேர்ந்தோன்னு என்ன ஆகுது, ஒரு கிரியேஷன் நடக்குது. அந்த கிரியேஷன்ல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் உள்ள புகுந்தார் அப்படின்னா இப்ப வந்து இந்த ரூமுக்கு வெளியில இருந்தா அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா பிரம்மம். அந்த பிரம்மமே இந்த கண்ணாடியில இருக்கு அப்படின்னு நம்ம கண்ணாடிக்குள்ளார இருக்கிறதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரம்மத்துக்கு இன்னொரு பேர் வந்துருது ஈஸ்வரன் அந்தர்யாமி அப்படின்னு பேர் ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் இந்த கண்ணாடியோட சாமர்த்தியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணாடி மாதிரி தான் நம்ம புத்தி, கண்ணாடி மாதிரி தான் நம்ம புத்தி. நம்ம அதனால்தான் நம்ம என்ன சொன்னோம், சூரியன்ல ஏன் சொல்லணும் அப்படின்னும் போது சூரியன் சத்துவகுண பிரதானம் ரொம்ப அதிகம், அங்க ரிஃப்ளெக்ட் ஆகிறான் அப்படின்னு. அப்போ நம்ம எல்லா மீடியத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஜீவராசிகள் எல்லா ஜீவராசிகள்லையும் புத்தின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இருக்கு. இந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறார் பகவான். இப்ப எப்படி சர்வவியாப இந்த ரூம் ஃபுல்லா இருக்கிற பிரகாசம் இந்த கண்ணாடியில பட்ட மாத்திரத்தில் இந்த கண்ணாடியோட சாமர்த்தியம் என்ன ரிஃப்ளெக்ட் பண்றது. அப்போ இந்த சுத்தி இருக்கிற பிரகாசம் இதுல பட்டோட இந்த பிரகாசம் என்ன பண்ணுது, ஒரு ரிஃப்ளெக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஒரு இதுல இருந்து ஒரு பிரகாசம் கிளம்பி வெளியில போகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம புத்தியில படக்கூடிய அந்த சர்வ வியாபகமா இருக்கிற சைத்தன்யம் ஈஸ்வரன் பகவான் சச்சிதானந்த பிரம்மம் இந்த புத்தியில பட்ட மாத்திரத்துல அவர் என்ன பண்றார், ஈஸ்வரன் அந்தர்யாமின்னு பேர், ஒரு பக்ஷி. அதுல இருந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிற பக்ஷி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதுக்கு பேரு ரெண்டாவது பக்ஷி ஜீவாத்மா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேர் ஆயிடுச்சா. அப்போ எல்லா ஜீவர்களுக்குள்ளாரையும் இருக்கார் அப்படின்னா ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. இதான் வந்து பாத்தீங்கன்னா மாயையை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றார், எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் பகவான் இருந்துகிட்டு அவங்களோட கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றார், ஆட்டி வைக்கிறார், கர்ம பலன்களை கொடுக்கிற மாதிரி. அப்படின்னா ஈஸ்வரன் எங்க இருக்கார், ஹிருதயத்துல இருக்கார். அவருக்கு என்ன பேரு, உள்ள இருந்து நம்மளை இயக்கிறதுனால உள்ள இருக்கிறதுனால அந்தர் யமனம் பண்றார், கண்ட்ரோல் பண்றதுனால நம்மளை இயக்கிறதுனால அவருக்கு பேரு யாமி, அந்தர் யாமி. அப்படின்னா உள்ளுக்குள்ளார இருந்துகிட்டு நம்மளை வந்து நம்ம கர்ம பலன்களுக்கு ஏற்ற மாதிரி இயக்கி கொண்டிருக்கின்றார். அப்ப அதனால அந்தர்யாமி ஈஸ்வரனுக்கு என்ன பேரு, அந்தர்யாமி கர்ம பலதாத்தா அப்படின்னு பேர். அப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, நாமரூபத்துக்குள்ளார வந்துட்டார், நாமரூபத்துக்குள்ளார மாயையோட நாமரூபத்துக்குள்ளார வந்துட்டார். அதனால்தான் அவருக்கு பேரு ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அந்த நாமரூபத்தை விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் சுத்த பிரம்மம். ஈஸ்வரன் தான் மாயையோட சேர்ந்தா ஈஸ்வரன் சொல்லப்படுறார். அதே மாயையை எடுத்துட்டீங்கன்னா அவர் தான் சுத்த பிரம்மம், சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபம். இவ்வளவுதான் வித்தியாசம் ஈஸ்வரனுக்கும் பிரம்மத்துக்கும், இவ்வளவுதான். மாயா சேர்த்தா ஈஸ்வரன், மாயையை விட்டுட்டீங்க அப்படின்னா சுத்த பிரம்மம். இப்ப இந்த ஐடியால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம், சகுண ஈஸ்வரனோட வைபவம் தான் விபூதி அப்படின்னு பேர். அப்ப விபூத்தினாவே எங்கெங்கெல்லாம் விபூத்தின்னு சொல்றீங்களோ
அது எல்லாம் சகுன ஈஸ்வரனை தான் சொல்றது அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுக்கணும். மாயை சேர்ந்தா சகுனம், மாயையை விட்டுட்டீங்கன்னா நிர்குணம். அப்ப எந்தெந்த இடத்தெல்லாம் விபூதி வருதோ அதெல்லாம் மாயையோட விகாசம் அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டத்துக்கு வந்துருங்க. இன்னைக்கு பாட்டம் 16வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா இருக்கு. பேஜ் நம்பர் 39 கீழே, பேஜ் நம்பர் கீழே வந்து நம்ம விட்டு போயிருக்கு. பகவத் ஈஸ்வரஸ்ய நாராயணாக்கியஸ்ய அவதாரிக்கா இந்த பேஜில் இருக்கு. அடுத்த பேஜில் ஸ்லோகம் இருக்கு. பகவத் ஈஸ்வரஸ்ய நாராயணாக்கியஸ்ய, ஈஸ்வரன் சொல்லக்கூடிய பகவான், பகவான் ஈஸ்வரன் யாரு? நாராயணாக்கியஸ்ய, நாராயணன் என்று சொல்லக்கூடிய அந்த பகவானுக்கு, ஈஸ்வரனுக்கு விபூதி சங்கேப உக்தோ, விபூதியானது சங்கேபமா வந்து பாத்தீங்க அப்படின்னா சுருக்கமா வந்து பாத்தீங்கன்னா விபூதி 4 ஸ்லோகங்கள்ல 12, 13, 14, 15 அந்தர்யாமியா இருக்கிற அந்த ஈஸ்வரனோட விபூதி சொல்லப்பட்டது. இப்ப என்ன பண்ண போறீங்க? விசிஷ்ட உபாதி கிருதோ, அது எப்படி சொல்லப்பட்டது? அவற்றை ஸ்பெஷலா உபாதியோடு சேர்ந்து, உபாதி என்னது? மாயா உபாதி, நாமரூப குணங்களோடு இருக்கிற மாயையோடு சேர்ந்து விசிஷ்ட உபாதி கிருதோ யதாதித்யகதம் தேஜக இத்தியாதினா 12வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா யதாதித்யகதம் தேஜகன்னு 12வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சது. ஆதித்யன்ல நான் பிரகாசமா இருக்கேன், சந்திரன்ல எந்த பிரகாசம் இருக்கோ அது நான் தான், அக்னியில எது பிரகாசமா இருக்கோ நான் தான். அப்ப என்ன அர்த்தம்? அவர் சூரியனா பிரகாசிக்கிறார். பகவான் எப்படி? சூரியனா பிரகாசிக்கிறார், சந்திரனா பிரகாசிக்கிறார், அக்னியா பிரகாசிக்கிறார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவானோட உபாதிகளா தான் இந்த லோகத்துல இருக்கிற எல்லா பிரகாசிக்கிறதும் பகவானோட உபாதி அப்படின்னு பார்த்துட்டோம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி நல்லா தெரியணும் அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1000 நாமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நிர்குணத்தை பத்தினது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 நாமங்கள் நிர்குணம் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். சுத்த பிரம்மமா பகவானை சொல்றது ஒரு 100 நாமங்கள் இருக்குன்னு வச்சுங்க. மீதி இருக்கிற 900 நாமங்களும் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்துல அவரை என்ன பண்ணும்? உபாதியோடு சேர்ந்து தான். நான் தான் ராமனா இருக்கேன், நான் தான் வராகமூர்த்தியா இருக்கேன், நான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரங்கா இருக்கேன், நான் தான் வந்து ஆமையா இருக்கேன், நான் தான் மரமா இருக்கேன், நான் தான் நதியா இருக்கேன், நான் தான் மலையா இருக்கேன். நாமங்கள் ஃபுல்லா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாதி, எல்லா உபாதியும் பகவான் தான். இதான் சகுன ஈஸ்வரன் பேரு. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா உபாதி, விசிஷ்ட உபாதி கிருத்தோ அப்படின்னா ரொம்ப சிறப்பா உபாதியோடு சேர்ந்து 12வது ஸ்லோகத்துல ஆதித்யனில் நான் இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிச்சு 15வது ஸ்லோகம் வரைக்கும் எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் நான் இருக்கேன் அப்படின்னு ஆத்மாவா இருக்கேன்னு சொல்றது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா சொல்லி முடிச்சாச்சு. உபாதியோட சேர்ந்து அதுக்கு என்ன பேரு? சோபாதிக்க பிரம்மம் அப்படின்னு பேரு. உபாதியோட சேர்ந்தா சோபாதிக்க பிரம்மம். அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? சிம்பிளா சொல்லும் போது சகுன பிரம்மம் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லியாச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க? அத பிறகு சோபாதிக்க மட்டும் சொன்னா போதுமா? சொன்னா பத்தாது. பிறகு என்ன பண்ணணும்? அதுனா இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா தஸ்யேவ, அந்த ஈஸ்வரனை நம்ம எங்க விபூதிய சொல்லி முடிச்சோமோ அவனுக்கே வந்து பாத்தீங்கன்னா க்ஷர அக்ஷர உபாதி பிரவிபக்ததையா. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 16வது ஸ்லோகத்துல ஒரு ஸ்பெஷல் பிரக்ரியா ஒண்ணு பண்ண போறோம். க்ஷர அப்படின்னு ஒன்னும் அக்ஷர அப்படின்னு ஒன்னும் 2 விஷயங்களை இந்த லோகத்தை 2ஆ டிவைட் பண்ண போறோம். 2ஆ டிவைட் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சு அது மூலமா என்ன பண்ண போறோம்? நிருபாதிகஸ்ய கேவலஸ்ய. அப்ப இந்த மொத்த இதையும் என்ன பண்ண போறோம்? ஜெகத், இந்த மாயா ஜெகத் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாயா ஜெகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 விபாகம் பண்ண போறோம். க்ஷரம் அப்படின்னு ஒரு விபாகம், அழிவுள்ளது, நாசமாக கூடியது. அதுக்கப்புறம் அழிவற்றது அப்படின்னு அக்ஷரம் அப்படின்னு அழிவற்றது, நாசம் இல்லாதது அப்படின்னு 2 கேட்டகரியா பிரிக்கிறது மூலமா என்ன பண்ண போறோம்? இதுக்கு அந்நியமா இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா கேவலமா வெறும் ஏக்கமேவ அத்விதீயம், கேவலம் அர்த்தம் வெறும் ஏக்கமேவ அத்விதீயமா இருக்கக்கூடிய நிரூபாதிக்கம், எந்த ஒரு நாம ரூப குணங்களும் இல்லாத உபாதிகள் அல்லாத. சோபாதிக்கம்னா சகுண பிரம்மம், நிரூபாதிக்கம்னா எந்த நாமரூப உபாதிகளும் மாயை இல்லாத நிரூபாதிக்கம். அப்படிப்பட்ட சொரூப நிர்தாரண இஷயா,
அந்த பகவானோட நிர்குணத்தோட சொரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் செய்வதற்காக இச்சையினால் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா உத்தர ஸ்லோகோ ஆரம்பியந்தே இனி வரக்கூடிய 16வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 16, 17 இதுக்கு மேல நிர்குணத்தை பற்றி பேச போகின்றது. இந்த அத்தியாயத்தோட ரொம்ப ஸ்பெஷல் வந்து புருஷோத்தம யோகத்துல அது என்னன்னு கேட்டீங்கன்னா சகுண ஈஸ்வரனையும் சொல்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார இருக்காருன்னு சொல்லி அதுக்கப்புறம் நிர்குணமாவும் சொல்றது. இதான் வந்து பாத்தீங்கன்னா இது. அப்ப புருஷோத்தமன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா புருஷோத்தமனுக்கு என்ன அப்படின்னா 2 ஃபார்ம் இருக்கு. ஒண்ணு எல்லா ஜீவராசிகளுடைய உள்ளாரையும் அந்தர்யாமியா இருக்கிறவன், ஒரு பட்சி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அவனும். அதே நேரத்துல வாஸ்தவம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு உபாதியும் இல்லாம நிர்குணமா இருக்கிறது தான் புருஷோத்தமன். அப்ப நிர்குணத்தை சொல்றதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் 16வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. தத்ர சர்வம் ஏவ அதீத அநாகத அனந்தர அத்தியாயார்த்த ஜாதம். ஆச்சாரியர் ரொம்ப அருமையா சொல்றார். இப்ப இனிமே சொல்ல போறது என்னன்னு கேட்டீங்கன்னா 2வது சாப்டர்ல இருந்து இது வரைக்கும் 14வது சாப்டர் வரைக்கும் என்னெல்லாம் கடந்து போச்சோ அதீத 14 சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம படிச்சோமோ அநாகத அப்படின்னா இனி வரக்கூடியது. வரக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இனி வரக்கூடியது 16, 17, 18 3 அத்தியாயங்கள் பார்க்க போறோம். இந்த 3 அத்தியாயங்களுக்கும் பேரு அநாகத, இனி வராத அத்தியாயங்கள். இதுல எல்லாத்துலயும் அனந்தர அத்தியாய ஆர்த்த ஜாத்தம். இனி வரக்கூடிய இந்த 3 அத்தியாயங்கள்லையும் கடந்து போன அத்தியாயங்கள்லையும் எந்த அர்த்தமானது சொல்லப்படுகிறதோ அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா மொத்த பகவத்கீதைன்னு அர்த்தம். கடந்து போனது இனி வரக்கூடியது. இதை எல்லாத்தையும் என்ன பண்ண போறாருன்னா இந்த 15வது அத்தியாயத்துல என்ன பண்ண போறாரு ஆச்சாரியார் 3 கேட்டகரியா பண்ண போறார். திரிதா ராசி கிருத்தியாக 3 குரூப்பை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்றார் பிரிக்கிறார். 3 குரூப் அப்படின்னு எடுத்துங்க. 3 ராசி அப்படின்னா என்ன அர்த்தம் கூட்டம் அப்படின்னு அர்த்தம். 3 கூட்டமா இது வரைக்கும் பகவத்கீதையில நம்ம பார்த்தது இனி பார்க்க போறது எல்லாத்தையும் 3 குரூப்பா பிரிக்கிறோம். என்ன குரூப் அப்படின்னு கேட்டீங்கன்னா 16வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. த்வாபிமௌ புருஷோ லோகே க்ஷரஸ்சாக்ஷர ஏவ ச. த்வாபிமௌ புருஷோ லோகே க்ஷரஸ்சாக்ஷர ஏவ ச. க்ஷரஸ் சர்வாணி பூதானி க்ஷரஸ் சர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்யதே கூட்டஸ்தோக்ஷர உச்யதே. த்வாவிமௌ புருஷௌ லோகே க்ஷரஸ்சாக்ஷர ஏவ ச. க்ஷரஸ் சர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்யதே. அற்புதமான ஸ்லோகம். கொஞ்சம் புத்தி வேணும், அதுக்காக தான் நான் இப்ப பேக்ரவுண்டை கொஞ்சம் கிரியேட் பண்ணேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தில் லோகே அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உலகத்தில் இந்த சம்சாரத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க லோகத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷரஹ. க்ஷரஹா நஷ்டமாக கூடியது. க்ஷரதி இது க்ஷரஹா நாசமாக கூடியது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கு. க்ஷரப்புருஷக அப்படின்னா என்ன அர்த்தம் நாசமாக கூடிய புருஷர்கள், அழிவை அடையக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு குரூப். அதுக்கு அடுத்து அக்ஷர ஏவச்ச, அக்ஷரம் என்று சொல்லக்கூடிய நாசமில்லாதது அப்படின்னு 2வது குரூப். இந்த 2 குரூப்பும் வந்து பாத்தீங்கன்னா இமௌ தௌ துவௌ இந்த 2 புருஷர்களும் புருஷவ் இமௌ துவௌ புருஷவ் துவாமிமௌ புருஷவ் இருக்கா, அந்த துவா இமௌ புருஷவ்னு பிரிக்கணும். அப்போ 2 புருஷர்கள், இந்த 2 புருஷர்கள் ஒரு குரூப்பு நாசமடையக்கூடிய க்ஷர புருஷர்கள், 2வது வந்து பாத்தீங்கன்னா நாசமடையாத அக்ஷர புருஷர்கள் அப்படின்னு 2 குரூப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார்கள். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்வாணி பூத்தானி. எது சுவாமி க்ஷரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ பூத்தங்களும் ஜாகிரத அவஸ்தையில நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ யாரையெல்லாம் பார்க்கிறோமோ
அதுக்கப்புறம் சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த கேரக்டர் எல்லாம் பாக்குறோமோ அது ஜடம் சேத்தனம் எல்லாத்தையும் எடுத்துங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப் போகும்போது இருக்கா இல்லையா? டீப் ஸ்லீப்ல ரெண்டுமே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதையெல்லாம் ஜாகிரத சொப்பனத்துல இருக்கக்கூடிய கேரக்டரா தேசகால வஸ்துக்களா நம்ம எதையெல்லாம் பாக்குறோமோ, எதெந்த கேரக்டரா பாக்குறோமோ, கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இங்க இருக்கு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்திலையும் ஜாகிரதத்துல பாக்குறது சொப்பனம் பார்க்கும் போது எல்லாம் இல்லாம போச்சு. சொப்பனத்துல பார்த்த எல்லா கேரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப் போகும்போது இல்லாம போச்சு. எங்க போச்சு? நாசமாயி போச்சு. அப்ப நித்தியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுசுப்திக்கு போகும்போது இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரத சொப்பனத்துல இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செத்து போயிட்டே இருக்கும். நம்மெல்லாம் டெய்லி மரணம் சம்பவிச்சுக்கிட்டு இருக்கா? ஆமா, டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்திலிருந்து சொப்பனம் போகும்போது இல்லாம போயிடுறோம். தேகம் இல்லைல்ல, எதுவுமே நம்மளோட ஐடென்டிட்டி எதுவும் இல்லாம வேற ஏதோ இருக்கு. அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப் போகும்போது ஒண்ணும் இல்லை, மொத்த உலகமும் இல்லாம போயிடுது. அப்ப என்ன அர்த்தம்னா க்ஷரன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாசமாகின்றவையில் எல்லா புருஷர்களும். எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாகிரத சொப்பனத்தில் இருக்கின்ற எல்லாம். அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா காரியம் அப்படின்னு பேர். காரிய பிரபஞ்சம் அப்படின்னு பேர். க்ஷர அப்படின்னா என்ன அர்த்தம்? காரிய பிரபஞ்சம். இந்த ஜாகிரதமும் சொப்பனமும் வந்து பாத்தீங்கன்னா காரியம். சரி, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம தூக்கத்துக்கு போறோமே, அந்த தூக்கத்துல இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் காரண தத்துவம். நம்ம என்ன பண்ணுவோம்? சரீரத்தை சொல்லும் போதே வந்து காரண சரீரம் அப்படின்னு நம்ம டீப் ஸ்லீப்புக்கு பேர் வச்சிருக்கோம். காரண சரீரம். அந்த காரண சரீரத்துல போய் நம்ம லயமாகிறோம். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காரண சரீரத்திலிருந்தே திரும்ப என்ன பண்றோம்? காலையில வேக்கப் ஆகிறோம். எதெல்லாம் நஷ்டமாயி போகுதோ, டெய்லி ராத்திரியில போய் நஷ்டமாயி போகுதோ, நாசமாகுதோ, திரும்பவும் காலையில என்ன ஆகுது? அந்த தூக்கத்திலிருந்து தான் காரண தத்துவத்திலிருந்து திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுகின்றன. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டீப் ஸ்லீப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னது? அந்த யார் இருக்காங்களோ அங்க வந்து யார் இருக்கா அப்படின்னா ஈஸ்வரனும் மாயையோடு சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கார். நான் சுகமா தூங்குன, வேற ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்றமே, அந்த நான் சுகமா தூங்குனன்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி. ஒன்றும் தெரியவில்லைன்னு நம்ம சொல்றோமே, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அம்மா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பார்வதியோட வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஜோடியா இருக்கார். அவரிடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத் எல்லாம் லயத்தை அடையுது. திரும்ப அவர்கிட்ட இருந்து தான் உற்பத்தியும் ஆகின்றது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சுசுப்த சரீர அபிமானி ஆத்மா ஈஸ்வரக அப்படின்னு நம்ம சொல்றோம். தூக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சமஷ்டி தூக்க சரீர அபிமானி ஆத்மா யார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு பேர் ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அப்ப தூக்கத்துல இருக்கிறவர் பீஜம், இந்த சம்சாரத்துக்கு பீஜம். நாசமாகிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் நாசமாகிறது இல்ல, அவர் சதா இருந்துகிட்டு இருக்கார். நம்ம தான் என்ன பண்றோம்? டெய்லி அவரிடத்துல இருந்து உண்டாகிறோம், திரும்ப அவரிடத்திலேயே நஷ்டமாகிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பேர் அக்ஷர புருஷன் அப்படின்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மாயையோடு சேர்ந்து இருக்கிற ஈஸ்வரனுக்கு பேரு என்ன பேரு? அக்ஷரக அப்படின்னு பேரு. அவர் நாசம் இல்லாம இருக்கார். அவர்கிட்ட இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா அனந்த கோட்டி பிரம்மாண்டங்கள் சிருஷ்டிகள் நடந்துகிட்டே இருக்கு, திரும்ப பிரளயம் ஆயிட்டே இருக்கு. அவர் இருந்துகிட்டே இருக்கார். அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னா மாயையோடு சேர்ந்து இருக்கிற அந்த ஈஸ்வர தத்துவத்துக்கு பேரு அக்ஷர புருஷன் அப்படின்னு பேரு. அப்ப ஜாகிரத சொப்பனத்துல இருக்கிறது காரண பிரபஞ்சம், டீப் ஸ்லீப்ல இருக்கிறது காரண பிரபஞ்சம். ஜாகிரத சொப்பனம் வந்து பாத்தீங்கன்னா காரிய பிரபஞ்சம். காரியம் நஷ்டமாயிட்டே போகும். இப்ப நீங்களும் நானும் எங்க இருக்கோம்? நான் பரமஹம்சானந்தான்னு சொல்றேன். இப்ப வந்து நான் எந்த கேட்டகரியில வருவேன்? என் வீடு திருவண்ணாமலை இருக்கு, அப்புறம் வந்து கைலாயம் இருக்கு, பர்வதம் இருக்கு, அந்த பர்வதம் இருக்கு, கங்கா இருக்கு, யமுனா இருக்கு. இதெல்லாம் நான் எதெல்லாம் மகிமையோட சொல்றேனோ நான் இருக்கேன் அப்படின்னு என் குருநாதர் இருக்கார், என்னோட ஆச்சாரியார் இருக்கார், என்னோட சகபாட்டிகள் இருக்காங்க, என்னோட சிஷ்யர்கள் இருக்காங்க, என்னோட பக்தர்கள் இருக்காங்க, என்னோட சிஷ்யர்கள் இருக்காங்க அப்படின்னு நான் எதையெல்லாம் சொல்றேனோ இது எல்லாம் என்ன ஆகுது? காரியம். அதனால வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடுது. அப்ப எதெல்லாம் இல்லாம போகுதோ அதெல்லாம் க்ஷர புருஷர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரியில வச்சு. எது வந்து பாத்தீங்கன்னா நாசம் இல்லாமல் இருக்கிறதோ அதுக்கு பேரு அக்ஷர புருஷன் அப்படின்னு பேரு.
சகுண ஈஸ்வரன் அப்படின்னு போட்டுக்கணும். அதை தான் நான் இங்கே போடும்போது உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், யாரெல்லாம் நஷ்டம் அடைகிறாங்களோ அவங்கெல்லாம் பிரதிபிம்பங்கள்னு பேரு. எது நஷ்டமாகாம இருக்கோ அது பிம்பம் அப்படின்னு வார்த்தையில சொல்லியிருக்கேன். நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், மேல பாத்தீங்கன்னா பிரதிபிம்பத்துக்கு பேரு காரியம்னு எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் பிம்பத்துக்கு பக்கத்துல என்ன பண்ணுங்க, காரணம் அப்படின்னு எழுதிக்கிங்க. காரணம் ஈஸ்வரன். அதுக்கப்புறம் காரியம் எது அப்படின்னா ஜீவர்களும் ஜெகத்தும் பாத்தீங்கன்னா காரியம். அப்ப ஜீவர்களும் ஜெகத்தும் பாத்தீங்கன்னா க்ஷர அப்படின்ற கேட்டகரியில வந்துரும். எது பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோ மாயையோடு சேர்ந்து இருக்காரோ அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா அக்ஷர அப்படின்னு பேர் வந்துடும். புரியுதா? இதுக்கப்புறம் ஆச்சரியர் தெளிவா சொல்லும் போதே கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, சர்வாணி பூத்தானி க்ஷரஹ ச. எல்லா பூத்தங்களும், பூத்தங்கள்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜீவராசிகள் மட்டும் இல்ல, எதெல்லாம் உண்டாயிருக்கோ அதெல்லாம் ஜீவர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பவந்தி இதி பூத்தானி, எதெல்லாம் இருக்கின்றதோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா பூத்தங்கள்னு பேர். கிரியேஷன்ல எதெல்லாம் உண்டாச்சோ அசைகின்ற அசையாதவைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஜீவராசிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மண்ணு கல்லு அதுல இருந்து அசைகின்ற அசையாதவைகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா சர்வாணி பூத்தானி, அவைகள் எல்லாம் என்னது க்ஷரக. அது எல்லாத்துக்கும் பேரு க்ஷரம்னு சொல்லக்கூடிய நாசமடைகின்றவைகள், அழிவடைகின்றவைகள். அதுக்கு அடுத்தது கூட்டஸ்தகா, யார் இந்த நாசமாகின்றவைகளுக்கெல்லாம் ஒரு ஆதார தத்துவமா காரணஸ்வரூபமா இருக்காரோ, கூட்டஸ்தக அப்படின்னா என்ன அர்த்தம், மாயையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன், மாயையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய, நீங்க புரிஞ்சுக்கலாம் கூட்டஸ்தன்றதுக்கு அர்த்தம் இப்ப வியாக்கியானம் பண்ண போறோம். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி தூக்கத்துக்கு போறோம், டெய்லி அங்கிருந்தா வெளியில வரோம், திரும்ப பாத்தீங்கன்னா அங்கதான் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கூடு மாதிரி டெய்லி அங்கதான் போய் லயமாகிறோம், திரும்ப அங்கிருந்து வெளியில வரோம், திரும்ப உள்ள போறோம் வெளியில வரோம். அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா எது ஆதாரமா இருக்கோ அந்த டீப் ஸ்லீப்புக்கு என்ன பேரு அப்படின்னா அங்க யாரு இருக்கா, மாயையோடு சேர்ந்து இருக்கிற ஈஸ்வரன். அந்த மாயைக்கு என்ன பேரு அப்படின்னா கூட்டகன்னு பேரு. மாயைக்கு இன்னொரு பேரு கூட்டகா. கூட்டம்னா என்ன அர்த்தம், மாயா. அந்த கூட்டத்துல மாயையில எவன் நிற்கின்றானோ அந்த சைத்தன்யமா இருக்கிற ஈஸ்வரனுக்கு பேர் பாத்தீங்கன்னா கூட்டஸ்தகன்னு பேர். நம்ம தூக்கத்துல சொல்றோம்ல, நான் ஒன்றையும் அறியவில்லை, அந்த ஒன்றையும் அறியவில்லைன்றது மாயா. அந்த மாயையோடு சேர்ந்து இருக்கிற நான் சுகமா தூங்குனன்ற ஆனந்த சுரூபமா இருக்கிறவர் ஈஸ்வரன். அப்ப அந்த தூக்கத்துல இருக்கிற அந்த பெர்சனுக்கு பேர் என்ன பேருனா கூட்டஸ்தன் அப்படின்னு பேரு. காரணமாயிருக்கின்ற ஈஸ்வரன் கூட்டஸ்தகன் அர்த்தம் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா அக்ஷரக உச்சியதே, அவனை தான் நம்ம என்ன பண்றோம் அக்ஷரம் அப்படின்ற வார்த்தையில பாத்தீங்கன்னா பகவான அக்ஷரம் அப்படின்னு சொல்றோம். சாமி அதுவும் பிரம்ம ஞானம் உண்டான நாசமாயிடுமா? ஆமா, அந்த ஈஸ்வர தத்துவமும் பாத்தீங்கன்னா ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே, அறியப்பட்ட நிலையில பிரம்மானுபூதி ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு அத்வைத அனுபூதி ஒருத்தருக்கு உண்டாகும் போது இந்த ஜெகத்தும் இருக்காது, ஜீவர்களும் இருக்க மாட்டார்கள், ஒரே ஒரு தத்துவம் மட்டும் பிரம்ம தத்துவம் மட்டும் இருக்கும். அப்போ ஈஸ்வர தத்துவம் கூட பாத்தீங்கன்னா பிரம்ம ஞான பரியந்தம் பாத்தீங்கன்னா அது நாசமில்லாதது. அதனால பாத்தீங்கன்னா அதுக்கு அக்ஷரம்னு பேர் சொல்றோம். அது கூட ரிலேட்டிவ் அக்ஷரம் தான், வாஸ்தவ அக்ஷரம் அது இல்லை. அப்ப நம்ம விவகாரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு சுத்த பிரம்மம் இப்ப தெரியாது. நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 அவஸ்தை தான் தெரியும் ஒழிய 4வது அவஸ்தையா இருக்கிற துரியம் தெரியாது நமக்கு. அப்ப நமக்கு தெரிஞ்சது காரணம் காரியம். காரணத்துக்கு எல்லாத்துக்கும் பேர், காரணமா இருக்கிறதுக்கு பேரு அக்ஷரம்னு பேரு, காரியமா இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா க்ஷர அப்படின்னு பேரு வச்சாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. துவௌ இமௌ, துவௌ இமௌ அப்படின்னா அர்த்தம் இரண்டு, இந்த இரண்டு. பிருத்தக் ராசி கிருத்தவ், இந்த ரெண்டுத்தையும் தனி தனி கூட்டமா 2 குவியலா, ராசினா குவியல், 2 குவியலா பிரிச்சு வச்சிருக்கோம், ரெண்டு விபாகம் பண்ணி வச்சிருக்கோம். எப்படி விபாகம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி கிருதவ் புருஷ இதி, 2 புருஷர்களை 2 விபாகம் பண்ணி வச்சிருக்கோம். 2 விபாகம் பண்ணி உச்சியதே சொல்லப்படுகிறது. எங்க லோகத்துல, இந்த லோகத்துல
இந்த லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, லோக்கேன என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றார் சம்சாரே. இந்த சம்சாரத்துல, இந்த லோக்கத்துலனா இந்த சம்சாரத்துல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த லோக்கம்னா மற்ற லோக்கங்கள்லாம் அப்படின்னு கேள்வி வரும்ல. அதனால எதெல்லாம் கிரியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்துல 7 லோக்கங்கள் இருக்கோ, இந்த 7 லோக்கங்கள்லயும் 2 வெரைட்டியா புருஷர்களை பிரிக்கின்றோம். என்ன வெரைட்டி? க்ஷரகச்ச. ஒன்னு வந்து க்ஷர புருஷர்கள். க்ஷர புருஷர்கள். க்ஷரனா என்ன சுவாமி அர்த்தம்? க்ஷரத் இதி. க்ஷரஹா. க்ஷரத்தினா என்ன அர்த்தம்? விநாசி. நாசத்தை அடையக்கூடியவைகள். எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செத்து போகுதோ, நாசத்தை அடையுமோ, விகாரத்தை அடையுமோ, அது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பேரு? க்ஷரக அப்படின்னு பேசி இந்த இதுக்கு க்ஷரகன்னு பேரு. இதுக்கு வந்து ஏகோ ராசிஹி. இது வந்து ஒரு கூட்டம். அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் உண்டாச்சோ அதெல்லாம் காரியம். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் இல்ல பரமஹம்சானந்தான்ற இந்த தேகம் இல்ல. பிறந்தோன்னு தான் இந்த தேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் டெத் கொடுத்துருவோம். இல்ல டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் இருக்கா? அப்ப எதுக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த், எதுக்கெல்லாம் டேட் ஆஃப் டெத் இருக்கோ அது எல்லா கூட்டத்தையும் என்ன பண்ணுங்க? ஒரே கூட்டமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க? க்ஷரஹ அப்படின்னு போட்டுருங்க. ஐயோ சாமி, அப்போ கைலாயம் எல்லாம் கூட அப்படிதான் சுவாமி. ஆமா. திருவண்ணாமலை, ஐயோ டெய்லி வந்து நான் ஈஸ்வரனா அதை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல வந்தோன்னு இல்ல. அதுவும் டீப் ஸ்லீப் போனோன்னு இல்ல. கைலாயமாவது மண்ணாங்கட்டியாவது திருவண்ணாமலையாவது ஒண்ணும் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் நான் உயர்ந்ததுன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிச்சு போகுது, நஷ்டத்தை அடைஞ்சு போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் நாசமாகின்றதோ அதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா க்ஷரக அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் அக்ஷரம்னா என்ன சுவாமி அப்படின்னா தத் விபரீதோ. அக்ஷரக தத் விபரீதோ. அந்த அக்ஷரம்ன்ற தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வேறானது. இந்த நாசமாகின்றவைகளுக்கு வேறானது. நாசமாகிறதுக்கு வேறானதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பகவதோ மாயா சக்தி. ரொம்ப அருமையா சொல்றார். பகவானோட மாயா சக்தியோட சேரும் போது அவருக்கு என்ன பேர் வந்துருது? சுத்த பிரம்மத்துக்கு தன்னுடைய மாயா சக்தியோட அபின்ன சக்தின்னு சொல்றோம். இந்த அபின்ன சக்தியோட சேரும் போது அவருக்கு என்ன பேர் வந்துருது? ஈஸ்வரன் அப்படின்னு பேர் வருது. தன்னுடைய மாயா சக்திக்கு க்ஷராக்கிய புருஷஸ்ய உற்பத்தி பீஜம். சரி, அந்த மாயா சக்தியோடு சேர்ந்து அந்த ஈஸ்வரன் எதுக்கு பீஜமா இருக்கார் அப்படின்னு கேட்டா, பீஜம்னா காரணம், வெதை. எதுக்கு வெதை அப்படின்னா நாசமாகின்ற க்ஷராக்கிய புருஷஸ்ய. யாரெல்லாம் எந்த தத்துவங்கள்லாம் நஷ்டமாகிறதோ அந்த க்ஷரம்னு சொல்றோம்ல, இந்த க்ஷரம்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீஜ உற்பத்தி பீஜம். உற்பத்தி பீஜம்னா என்ன அர்த்தம்? மரம். இந்த சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா காரியம். இந்த சம்சாரம் மாமரம், பெரிய மாமரம் இருக்குன்னா அதுக்கு ஒரு பீஜம், விதை இருக்குமா? கண்ணுக்கு தெரியுமா அந்த விதை? விதை கண்ணுக்கு தெரியாது. இந்த மரம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். மரம் இதாயிடுமா? ஆமா, மரம் போயிடும், நஷ்டமாகக்கூடியது. அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஜீவர்களும் பார்க்கின்ற அனைத்தும் க்ஷரம். இந்த க்ஷரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எது காரணமா, உற்பத்தி பீஜமா, பகவானோட மாயையா இருக்கோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷரம் அப்படின்னு பேரு. அப்ப தூக்கத்துல இருக்கிறது எது? பகவானோட சந்நிதிக்கு மேல, சுவாமிக்கு மேல இந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இந்த கிரியேஷனை எல்லாத்தையும் பண்ணு. டீப் ஸ்லீப்ல நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்றமே. இந்த ஜெகத் எங்க இருந்து வந்துச்சு? அந்த ஒன்றையும் அறியவில்லை, ஒன்னும் தெரியலன்னு சொல்றமே, அந்த ஒன்னும் தெரியலன்றதுதான் அவ்யக்தம், மாயா அப்படின்னு பேரு. அதுதான் பீஜம், இந்த சம்சாரத்தோட பீஜம். அதுல இருந்து தான் இது எல்லாம் வெளிப்பட்டுச்சு. திரும்ப அதுலதான் ஒன்னும் தெரியலன்னு நினைக்கின்ற ராத்திரியில தூங்கி போகும்போது அதுலதான் லயத்தையும் அடையுது. இது எங்க இருக்கு இந்த மாயா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சுவாமிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றது பகவானோட மாயா. பகவானோட மாயை தான் இந்த மொத்த நாசமாகின்ற எல்லாத்துக்கும் க்ஷரம்னு சொல்லக்கூடிய இந்த எல்லாத்துக்கும் உற்பத்தி பீஜம். அது மட்டும் இல்ல, அநேக சம்சாரி ஜந்து. சரி, அது என்னவா இருக்கு? அந்த ஒன்னும் தெரியலன்னு சொல்றமே சுவாமி, அப்ப ஒண்ணும் இல்லை தானே? அதனால்தான் சூன்யவாதிகள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த உலகம் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டா சூன்யத்துல இருந்து வந்துச்சுட்டான். நம்ம தூக்கத்துல அப்படிதானே எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்னும் இல்லை. யாரையாவது ரோட்ல போய் கேட்டு பாருங்க,
ரோட்ல போய் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக உனக்கு ராத்திரியில என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? ஒன்றும் இல்லை, ஒரே சூன்யமா இருந்துச்சு அப்படின்வான். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருந்தேன் அப்படின்றத விட்டு நான் சுகமா தூங்குனன்றதை விட்டுடுறாங்க. விட்டுட்டு ஒண்ணுமே இல்லை ஜி அப்படின்றான். அப்ப வேதம் தான் சொல்லி கொடுக்குது, இல்ல இல்லப்பா நீ எப்படி தூங்குன? நான் சுகமா தூங்குனேன். அப்ப நீ இருக்கல்ல அங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்னு ஒண்ணு இருக்கா? ஆமா, அந்த ஒன்னும் தெரியலன்றது பீஜம் அப்பா. அது வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தம்னு பேரு, அதுதான் மாயான்னு பேரு, வெளிப்படாத தத்துவம். ஒன்னு வெளிப்படலன்றதுக்காக அது ஒண்ணு இல்லைன்னு சொல்ல முடியாது, சூனியம்னு சொல்ல முடியாது அப்படின்னு. வேதம் தெரியாததுனால என்ன பண்றாங்க, வேதத்தோட கிருப்பை இல்லாததுனால பௌத்த மதத்துல இருக்க சூனியவாதிகள் என்ன பண்றாங்க, இந்த உலகம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த ஒன்னும் தெரியலன்னு சொல்றதுல இருந்து வெளியில வந்துச்சு, அது வந்து பாத்தீங்கன்னா சூனியம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இல்ல இல்ல சூனியம் இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத அவ்வியக்தம்னு பேரு. சரி, அந்த அவ்வியக்தம்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ளார என்னெல்லாம் இருக்கு தெரியுங்களா? நம்ம தூக்கத்துல ஒண்ணும் இல்லைன்னு சொல்றோமே, அந்த அந்த ஒண்ணும் இல்லைன்றதுக்குள்ளார எதெல்லாம் இருக்கு? அநேக சம்சாரி. இந்த உலகத்துல எவ்வளோ சம்சாரி ஜீவர்கள் இருக்காங்களோ, எத்தனை ஜீவராசிகள் இங்க வந்து இருக்கோ எல்லாம் சம்சாரின்னு பேரு. எதெல்லாம் பிறந்து இறந்து இந்த சம்சாரத்துல சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கோ, கொசுல இருந்து எறும்புல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பேரு அநேக சம்சாரி, ஜந்து அப்படின்னு பேரு. எல்லாத்துக்கும் பேர் என்னது? ஜாயத்தே இதி ஜந்து. எல்லாம் பிறக்கிறது எல்லாம் ஜந்து. எல்லா ஜந்துக்களுடைய காம கர்மாதி சம்ஸ்கார ஆசிரிய, நம்மளுடைய காமங்கள் எதெல்லாம் நம்ம சங்கல்பிக்கின்றோமோ ஆசைப்படுறோமோ அது எல்லாம், நம்ம என்னெல்லாம் கர்மங்கள் பண்றோமோ புண்ணியம் பாப்பம் அப்படின்னு எதெல்லாம் பண்றோமோ அது எல்லாம், இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகணுமா? ஆமா, அந்த ஸ்டோரேஜ் பிளேஸ்க்கு பேரு கொடவுனுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா அததான் சொல்றாரு சம்ஸ்கார ஆசிரிய. எதெல்லாம் இருக்கும்? காமம் இருக்கும், சங்கல்பங்கள்னு பேரு. கர்மம் இருக்கும், நம்ம பண்ற புண்ணிய பாப்பங்கள்னு பேரு. அதுக்கப்புறம் எந்த கர்மா பண்ணினாலும் வாசனைகள் உண்டாகுமா, அதுக்கு பேரு சம்ஸ்காரம்னு பேரு. அப்ப அந்த காமம், காம சங்கல்பங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்மங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசனைகள், இந்த மூணுத்தோட ஆசிரியம் அப்படின்னா இந்த மூணும் இருக்கக்கூடிய இடம் எதுவோ அதுதான் அந்த பீஜம். அப்ப நம்ம ஒன்னும் தெரியலன்னு சொல்றோம், ஆனா அங்க ஒன்னும் தெரியல இல்ல, அதுக்கு பேர் அப்பரிதிருஷ்டம்னு அங்க ஒரு 5 ஐட்டம் 6 ஐட்டம் இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம பண்ண புண்ணிய பாப்பங்கள் எல்லாம் அங்கதான் இருக்கு, ஸ்டோர் ஆகுது. நம்ம பண்ற ஆசைகள், இன்னைக்கு ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நாளா ஒரு வாரமா இட்லி சாப்பிடணும், எங்க போச்சு? ராத்திரி தூங்கும் போது பகல் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்ல இட்லி சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. அந்த நல்ல இட்லி சாப்பிடணுன்ற காமம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு போகும்போது எங்க போச்சு அப்படின்னா அந்த ஒன்னும் தெரியலன்றதுல போய் அந்த இட்லியோட காமம் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் எப்படியாவது ஒரு நல்ல நிதித்தியாசனத்தை பற்றி பிரம்மானுபூதி அடைஞ்சிடணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் நான் பண்றேன் அப்படின்னா, நல்ல மனனம் முடிச்சு நல்லா இப்ப எப்படி மனனம் போகுதோ இதே மாதிரி நிதித்தியாசனமும் பண்ணி நல்லா நிஷ்டை அடையணும்னு ஒரு சங்கல்பம் பண்றேன். அந்த சங்கல்பம் தூக்கத்துல போனோன்னு எங்க போச்சு அப்படின்னா அதுவும். அப்ப இட்லி சாப்பிடணுன்ற காமமும், நான் பண்ண ஆசை சங்கல்பமும், நான் வந்து பிரம்மனிஷ்டன் ஆகணுன்ற சங்கல்பமும் கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் டே டு லைஃப்ல என்னெல்லாம் கர்மங்கள் பண்ணிட்டு இருக்கணும், புண்ணியமா இருக்கட்டும் பாப்பமா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலா நிஷ்காமியமா இருக்கட்டும், எல்லா கர்மங்களும் மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு இன்குபேட்டர் மாதிரி மெச்சூரிட்டி ஆகிறதுக்காக அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணும். கூடவே டே டு லைஃப்ல நான் என்னெல்லாம் வாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகுதோ அந்த எல்லா வாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு போனோன்னு அந்த ஒன்னும் தெரியலன்ற அந்த கொடவுன்ல போய் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். எல்லாம் இந்த ரெக்கார்டிங் பண்றதுக்கு என்ன கூகுள்ல என்ன பேர்? அதுக்கு பேரு சர்வர் தானே நம்ம சொல்றோம். கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா சர்வர் வந்து ஏக்கர் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கான். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா கூகுள் கம்பெனிக்காரன் இந்த விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பெருசா ஒண்ணு அமைக்க போறான்னு நினைக்கிறேன். இந்தியாவோட எல்லா டேட்டாஸும் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் ரெக்கார்ட் ஆகிற பிளேஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒன்னும் தெரியல, அதுதான் மாயா. அடிச்சா அப்போ தூக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி இருக்கார்,
அதுக்கப்புறம் மாயா சக்தி இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து ஈஸ்வர தத்துவம். இதுக்கு பேரு காரணம்னு பேரு. இந்த காரணத்துல இருந்து தான் நம்ம கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி மெச்சூரிட்டியா இன்குபேட்டர்னு சொன்னோம்ல, அது மெச்சூரிட்டி ஆகும் போதெல்லாம் நமக்கு ஜென்மம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. டெய்லி இன்னைக்கு இந்த சரீரத்துல தூங்கி இந்த சரீரத்துல வேக்கப் ஆகுறோம். இதே மாதிரி இந்த சரீரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா, மரணம் சம்பவிச்சதுன்னா திரும்ப நம்ம எங்க போவோம் அப்படின்னா, அந்த இன்குபேட்டர்ல நம்ம கர்மா என்னெல்லாம் மெச்சூரிட்டி ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி, வாசனைக்கு ஏத்த மாதிரி, சங்கல்பத்துக்கு ஏத்த மாதிரி நமக்கு பாத்தீங்கன்னா அந்த மாயா சக்தி என்ன பண்ணும், திரும்ப வேற 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 சரீரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா ப்ராசஸ். அப்ப அந்த காரண தத்துவத்துக்கு பேர் தான் என்ன பேரு? அதான் ஆச்சாரியர் சொல்றாரு, அக்ஷரக புருஷக உச்சியதே. அந்த காரண தத்துவத்துக்கு பேரு அக்ஷர புருஷன் அப்படின்னு பேர். நம்ம டெய்லி தூக்கத்துல போய் என்ன தூங்குறோமோ அதுதான் அவ்யாக்கிருதம், வெளிப்படாத தத்துவம் அப்படின்னு பேர். அப்ப அக்ஷரம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அவ்யாக்கிருதம், காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயாவோடு சேர்ந்த ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா நாசமாக கூடியது. இது எல்லாம் க்ஷர. நம்ம எத்தனை கேரக்டர் இருக்கோமோ, இப்ப 86 பேர் பாடம் படிக்கிறோம். இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 800 கோடி மக்கள் இருக்காங்க பப்ளிக். எத்தனை கோடி ஜீவராசி இருக்குன்னு எடுத்தா 84 லட்சம் யோனி. ஒவ்வொன்றுத்துலையும் என் இடத்துல இருக்கிற எறும்பையே என்னால் எண்ண முடியாது. ஒரு சின்ன பார்ட்ல டெய்லி எறும்பு போயிட்டு இருக்கு, எண்ணவே முடியல. எத்தனை லட்சம் எறும்பு இருக்கும், ஏகப்பட்ட எறும்பு இருக்கு. அது பாட்டுக்கு வருஷக்கணக்காக போயிட்டே இருக்கு. எங்க போகுதுன்னே தெரியல, எவ்வளவு இருக்குன்னு தெரியல. ஒரு ஏரியால இருக்கிற எறும்பையே எண்ண முடியல. மொத்த ஏரியால இருக்கிற எறும்பை பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே அனந்த கோட்டி எறும்பு இருக்கும் போல இருக்கு. அப்ப இந்த மொத்த உலகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, டீப் ஸ்லீப் போகும்போது டும் 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 எல்லாம் இல்லாம போயிடுது. அப்ப இந்த மொத்த ஜெகத்துல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா மொத்த ஜெகத்தே இல்லாம போகுது. க்ஷரஹா காரண தத்துவம். அப்படின்னா அந்த காரண தத்துவம் தான் பாத்தீங்கன்னா அக்ஷரக அப்படின்னு பேர் வச்சாச்சு. ஆச்சாரியர் சொல்றார், கௌதவ் புருஷவ், அந்த 2 புருஷர்கள் யாரு? இதி ஆக ஸ்வயம் ஏவ பகவான். அந்த 2 புருஷர்கள் வெறும் க்ஷர அக்ஷரன்னு சொல்லி விடல. பகவானே பாத்தீங்க அப்படின்னா சொந்த வாயில தன்னோட வாயாலேயே என்ன பண்றார், தானே பாத்தீங்கன்னா சொல்கின்றார். இது வரைக்கும் நான் சொன்னதை பகவானோட வாக்குல இருந்தா எடுத்திருக்கேன். பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, அக்ஷரஹ சர்வாணி பூத்தானி. க்ஷரனா என்ன அர்த்தம்? இந்த லோகத்துல இருக்க எல்லா பூத்தங்களும், உண்டானவைகள் அனைத்தும், எதெல்லாம் இந்த கிரியேஷன்ல உண்டாச்சோ அது அனைத்தும் பாத்தீங்க அப்படின்னா சமஸ்தம்னு போட்ட ஒரே ஒரு வார்த்தை, மொத்தமும் பூரணமா எதெல்லாம் உண்டாச்சோ அந்த அனைத்தும், அசைகின்ற அசையாதவைகள் அனைத்தும் விகார ஜாத்தம் அப்படின்னு போட்டார். விகாரம், விகாரம்னாவே என்ன அர்த்தம்? மாயா. மாயையோட விகாரம் தான் இது எல்லாம். அப்ப அந்த விகார ஜாத்தம் அப்படின்னா விகாரமா எதெல்லாம் பரிணமிக்குதோ இந்த உலகத்துல அது எல்லாம் பாத்தீங்கன்னா க்ஷரஹ அப்படின்ற பேர்ல வந்துடும். அப்ப என்ன பண்ணுங்க, மொத்த ஜெகத்தும் க்ஷரஹ. அதுக்கப்புறம் கூட்டஸ்தன என்ன சுவாமி? ரொம்ப ஸ்பெஷல், இதை ஹைலைட் பண்ணிங்க. கூட்டஸ்தன்ற வார்த்தை ரொம்ப ஸ்பெஷல். நாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். கூட்டஸ்தகன என்ன அர்த்தம்? கூட்டோ ராஷிஹி இவ ஸ்திதஹ. கூட்டக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலையானதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா 2 மீனிங் ஆச்சாரியர் சொல்றார். கூட்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், நீங்க எங்கேயாவது இப்படி போகும்போது செப்பல் தைக்கிறவங்க நிறைய அங்கங்க இருப்பாங்கல்ல. அப்ப இனிமே என்ன பண்ணுங்க, செப்பல் தைக்கிறவங்க இருக்காங்கன்னா போகும்போது பாருங்க, அவங்க ஒரு பேஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த செப்பலை வச்சு ஆணி அடிப்பாங்க, ஸ்டிச் பண்ணுவாங்க, நமக்கு இது பண்ணுவாங்க. அடுத்த முறை போகும்போது பாருங்க, ஒரு பட்டு மாதிரி பாத்தீங்கன்னா முழுன்னு ஒரு பேஸ் இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது மாதிரி காளான் மாதிரி மஷ்ரூம் இருக்குல்ல, அந்த மஷ்ரூம் மாதிரி பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் இருக்கும், கீழே பாத்தீங்கன்னா பூமியில ஊனி இருக்கும். அந்த மஷ்ரூம் மாதிரி இருக்கும், அதுக்கு மேல வச்சுதான் அது எப்படி இருக்குன்னா இந்த செப்பல் இதெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் சர்ஃபேஸ் அது மாதிரி இருக்கும். அதுல வச்சு என்ன பண்ணுவான், ஆணி அடிப்பான், எல்லாம் பண்ணுவான், ஸ்டிச் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்கேயாவது பிளாக் ஸ்மித்தோட ஒர்க் ஷாப்புக்கு எங்கேயாவது போனீங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2 விதமா போட்டிருப்பாங்க. ஒன்று பாத்தீங்கன்னா பெருசா ஒரு அயன் பேஸ், ஒன்று ஒரு பெரிய இதா வச்சுப்பான், அதுலதான் வச்சு எல்லாம் அடிப்பாங்க. இரும்பு பட்டறையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் ஒரு பெருசா ஒண்ணு வச்சிருப்பான், அதுக்கு மேல வச்சு அடிப்பான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கீழே இவ்வளோ திக்கா பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் ஒன்று போட்டிருப்பான், அயன் பிளேட் ஒன்று போட்டிருப்பான்.
அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தியலை வச்சு நல்லா அடின்னு மற்றதெல்லாம் வைப்பாங்க. இப்போ அருவா கத்தி இது மாதிரி எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அதுக்கு மேலே வச்சு தான் அடித்து பண்ணுவாங்க. இதில் என்னன்னா கீழே இருக்கிற பேஸ் சேஞ்ச் ஆகாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாடத்தாங்கி ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி. நான் திருச்சியில் என்னென்ன இதுக்கு நான் கேட்டிருக்கேன். திருச்சியில் வந்து பனைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். இங்கே என்ன பேருன்னு தெரியல, அதனால தான் நான் பேஸ்ன்னு சொல்லிட்டேன். பனைன்னு சொல்லுவாங்க அந்த பேஸுக்கு பேர். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. இங்கே லாடத்தாங்கியா லாடத்தாங்கின்னு அவர் இது சொல்கிறார். இது வேற, வேலூரும் இதுவும் வேற டைப். இப்போ ஒவ்வொரு இடத்துல உங்களுக்கு என்ன பேர் அந்த பேஸ். இந்த பிரச்சனை ஆண்ட்வில்லா. சரி 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 புரிஞ்சா சரி. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல இருக்கிற நீங்க யூஸ் பண்ணி அடிச்சு யூஸ் பண்றதெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஆனா அந்த பேஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாம இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு, பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம எல்லாம் பிறக்கிறோம், திரும்ப இறந்து போறோம், பிறக்கிறோம், இறந்து போறோம், கிரியேஷன் நடக்குது, அப்புறம் பிரளயம் ஆகுது, இது எல்லாம் நடந்துரும். ஆனா இந்த பேஸா இருக்கக்கூடிய அந்த மாயா தத்துவம் இருக்குல்ல, அதுக்கு பேரு கூட்டம் மாதிரி. இந்த பேஸ் மாதிரி கூட்ட இவ ராசி ஒரு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. சுவாமியோட இருக்கிற அந்த மாயா சக்தி மாறாம எல்லா விகாரங்களுக்கும் ஆதாரமா இருக்கிறது. இது ஒரு கூட்டம். அதனால அதுக்கு பேரு கூட்டம் மாதிரி பேஸ் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேரு கூட்டஸ்தகா அப்படின்னு பேரு. அடிச்சா இது ஒண்ணு. அந்த கூட்டம்ன்றதுக்கு அர்த்தம் மாயா. அந்த மாயையில வந்து பாத்தீங்கன்னா யாரு நிக்கிறா? சுவாமி நிக்கிறார். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா மாயையோட நிக்கிறார். அதனால காரண தத்துவமா இருக்கிற அந்த ஈஸ்வரனுக்கு பேரு, மாயையோடு சேர்ந்து இருக்கிறவனுக்கு பேரு கூட்டஸ்தகான்னு பேரு. இது ஒண்ணு. அத்தவா அல்லது என்ன பண்ணுங்க, டைரக்டா என்ன பண்ணுங்க, கூட்டம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? கூட்டகா அப்படின்னு அர்த்தம் மாயா. ஆச்சரியர் என்ன பண்ணிட்டாரு, ஒரே மீனிங் பண்ணிட்டார். மாயாக்கு பேரு கூட்டகா வச்சுங்க. மாயாக்கு பேரு தான் கூட்ட. அந்த கூட்டம் என்ன அர்த்தம்? வஞ்சனா. நம்மள்ட்ட இருக்குல்ல, நம்ம எங்கேயாவது ஒரு கெட்ட எண்ணம் வஞ்சனை பண்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தா அதுக்கு பேர் தான் மாயா. மாயைன்னா ரொம்ப தேடி போகாதீங்க. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வஞ்சனைக்கு பேர் தான் மாயா. தான் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சனை பண்ணியிருக்கா. இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணி நம்மளை எல்லாத்தையும் மாட்டி விட்டா. இந்த சம்சாரம் எதனால உண்டாச்சு அப்படின்னு கேட்டால் வஞ்சனை, மாயையோட வஞ்சனை. நம்மளை வந்து படைச்சி வந்து பார்த்தீங்கன்னா துக்கப்படுத்தி கஷ்டப்படுத்தி இந்த அம்மா பண்ற வேலை வந்து ரொம்ப கஷ்டம். அப்ப வஞ்சனைக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா மாயான்னு பேரு. கூடவே சொல்றாரு ஜிஹ்மதா. ஜிஹ்மதான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கள்ளத்துக்கு பேரு. ஒன்ன உள்ளுக்குள்ளார ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு நம்ம பண்றோம்ல, சூப்பரா இருக்கீங்க ஜி அப்படின்றோம். உள்ளுக்குள்ள இவன்லாம் வந்துட்டான் அப்படின்னு உள்ள திட்டிக்கிட்டே வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஸ்துதி பண்றது, இதெல்லாம் கள்ளம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குட்டிலத்தா அப்படின்னா கோணல் புத்தி, கப்பட்டம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இந்த கள்ளம் கப்பட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா வஞ்சனையும் கள்ளமும் கப்பட்டமும் தான் வந்து பாத்தீங்கன்னா மாயான்ற பேர்ல சொல்லப்படுது. இது பரியாயக. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே அர்த்தத்தை உடைய பல பெயர்கள். வஞ்சனைன்னு சொல்லுங்க, கள்ளம்னு சொல்லுங்க, கப்பட்டம்னு சொல்லுங்க, மாயான்னு சொல்லுங்க, எல்லாம் ஒண்ணுதான். கூட்டம்ன்றதுக்கு அர்த்தம் இதுதான். இதுல என்ன பண்ணுது அப்படின்னா அநேக மாயாதி பிரகாரேன ஸ்திதஹ. இது மாதிரி ஏகப்பட்ட மாயையோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதஹா, யாரு நிக்கிறானோ, எந்த சைத்தன்யம் ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயைக்குள்ளாரதான் நிக்கிறான். இந்த மாயையில நிக்கிற அந்த ஈஸ்வரனுக்கு பேரு கூட்டஸ்தகான்னு பேரு. அப்ப டைரக்டா என்ன பண்ணுங்க, காரண தத்துவமா இருக்கிற ஈஸ்வரனுக்கு பேரு கூட்டஸ்தன் அப்படின்னு பேரு. கூட்டம்னா மாயா, அந்த கூட்டத்துல நிக்கிறவனுக்கு பேரு ஈஸ்வரன் அப்படின்னு பேரு, மாயாவி. அதுக்கப்புறம் சம்சார பீஜ அனந்தியாத் ந க்ஷரதி இது அக்ஷர உச்சியதே. வாஸ்தவத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவர்களோட கர்மா இருக்கு பாத்தீங்களா, ஜீவர்களுடைய கர்மா வந்து பாத்தீங்கன்னா அனந்தமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் நடந்துகிட்டே இருக்கும், அனந்த கோட்டி பிரம்மாண்டம். நான் காக்கபுஜண்டரோட ஸ்டோரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, அதே மாதிரி இவரோட நாரதரோட ஸ்டோரி, இது மாதிரி நிறைய இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாயையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோன்னு வச்சுங்க, மாயையை பார்க்க முடியாது. ராமர் சொல்றாரு காக்கபுஜண்டர்கிட்ட, என் மாயையை பார்க்கணும்னு ஆசைப்படாத, உனக்கு தெரியாதுன்ற, உன்னால பார்க்க முடியாதுன்ற. இல்லை இல்லை, நான் உங்களோட பெரிய தீவிர பக்தன், எனக்கு காட்டுங்க அப்படின்ற. காட்டுங்கன்னு ஒரே ஒரு க்ஷணம் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் என்ன பண்றார்,
காக்க பூஜைன்னு இருக்கு, மாயையை காட்டுறார். காட்டினா அனந்த கோட்டி பிரம்மாண்டம் தெரியுது. நமக்கு ஒரு பிரம்மாண்டமே ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது, இருக்கிறதே நொல்ல கண்ணா இருக்கு. அனந்த கோட்டி பிரம்மாண்டம், அனந்த கோட்டி ராமர்கள், ஏகப்பட்ட பூமி இருக்கு. ஒவ்வொரு பூமியிலையும் ஒவ்வொரு யுகம் நடந்துகிட்டு இருக்கு. கோடிக்கணக்கான யுகங்கள்ல வந்து திரேதா யுகம் நடந்துட்டு இருக்கு. கோடிக்கணக்கான பூமியில வந்து கலியுகம் நடந்துகிட்டு இருக்கு. கோடிக்கணக்கான பூமியில வந்து ராமர் பட்டாபிஷேக ராமர் இருக்கார். கோடிக்கணக்கான பூமியில சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பாலராமரா இருக்கார். கோடிக்கணக்கான பூமியில வந்து பாத்தீங்கன்னா ராமர் வந்து பாத்தீங்கன்னா யுத்த பூமியில இருக்கார். இது மாதிரி இவருக்கு காக்க பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தலையை சுத்துற மாதிரி இருக்கு. இப்ப நான் எங்க இருக்கேன், என் கூட பேசிக்கிட்டு இருக்க ராமர் யாரு அப்படின்னு அவருக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ராமா, நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், என்னை காப்பாற்ற அப்படின்னு. பாத்தியா என்னோட மாயை, நான் சொன்னேன்ல உன்னால வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியாதது அப்படின்னு நான் சொன்னேன்ல. அப்படின்னு இந்த உலகத்துல யாராலையும் மாயையை புரிஞ்சிக்க முடியாது. இதுதான் உண்மை. அனிர்வச்சனீய கியாதி மகாத்புதா. ஈஸ்வரனோட சக்தி வந்து பார்த்தீங்கன்னா அனிர்வச்சனீயம், வாக்குல சொல்ல முடியாதது, புரிஞ்சிக்க முடியாதது. அத்புதம், மகா அத்புதம். பரமேச சக்திக்கு, பரமேச சக்திக்கு காரியானுமேயா. இந்த காரியத்தை வச்சு ஒரு மாயான்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையே. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மாயையை ஆராய்ச்சி பண்ணினீங்க, காணா போயிடுவீங்க. பிளாக் ஹோல்ல விழுந்தீங்க, எந்த பக்கம் வெளியில வருவீங்கன்னே தெரியாது. அதுக்கப்புறம் எங்க ஒயிட் ஹோல் இருக்குன்னே தெரியாது. போச்சு, எல்லாம் போச்சு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயையை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதை ஆராய்ச்சி பண்ணிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும், சுவாமியை சரணாகதி பண்ணணும், வேற வழி இல்லை. இல்ல அப்படின்னா என்ன ஆகும், சம்சார பீஜ அனந்தியாத். அனந்தியாத்துன்னு என்ன அர்த்தம், எண்ட்லெஸ்ஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்தோடது வந்து பாத்தீங்கன்னா அனந்த கோடி கர்மாக்கள், ஜீவர்களுடைய சங்கல்பங்கள், காமங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இது போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சம்சாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாசம் இல்லாம அனந்தமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நேக்ஷரதி, என்னைக்கும் இது வந்து நாசம் ஆகிறதே இல்லை. அத்வைத அனுபூதி அடையிற வரைக்கும் இந்த ஜெகத் இருந்துகிட்டே இருக்கும். ஜெகத்துல சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்போ இந்த இந்த மாயையோட டிஸ்கனெக்ட் ஆகுதோ, பரம்பிரசங்கியானத்துக்கு அப்புறம் சொரூப அனுபூதி, சொரூபத்திலேயே பிரதிஷ்டிதமாகிறோமோ, ஞாத்தே துவைத்தம் ந வித்யத். அறிந்த நிலையில் இது எதுவுமே இல்லை. அறியற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது போயிட்டே இருக்கும். அனந்த சம்சாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம், அனந்த சம்சாரம். அதனால இது க்ஷரமாகிறது இல்லை. அதனால இதுக்கு பேரு, காரண தத்துவத்துக்கு பேரு அக்ஷரம் அப்படின்னு பேர் ஆயிடுச்சா. இது யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோகங்கள் ஏதாவது சொல்லுங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இருக்கு. முண்டக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 2:1:1 இந்த பேஜ்ல வந்து 2:1:1 முண்டக்கம்னு எழுதிங்க. அடுத்த பேஜ்ல 2:1:2 எழுதிங்க, 2 மந்திரம். இந்த பேஜ்ல 2:1:1 முண்டக்கம், 2:1:1 முண்டக்கம். ததேதத் சத்யம் யதா சுதீப்தாத் பாவகாத் விஷ்புலிங்காஹ சகஸ்ரசக பிரபவந்தே சரூபாஹ ததா அக்ஷராத் விவிதா சோம்ய பாவாஹ பிரஜாயந்தே தத்ர சைவாப்பி யந்தி. அற்புதமான மந்திரம் முண்டக்கத்துல 2:1:1. ததேதத் சத்தியம். இந்த தூக்கத்துல இருக்கிறவன் பாத்தீங்களா, கிரியேஷனுக்கு முன்னாடி இருக்கிற ஈஸ்வர தத்துவம். நமக்கு கிரியேஷன் இல்லாம இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் தான். அப்ப அந்த தூக்கத்துல இருக்கிற தத்துவம் எப்படிப்பட்டதுன்னா சத்தியம்னு பேர். அதுக்கு பேர், சுவாமிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம்னு பேர். ஏன் சுவாமி சத்தியம்னு பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சுவாமி வந்து சத்து. தியத்துன்றதுக்கு அர்த்தம், பொய்யுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தியத்துன்னு பேர். சத்து தியத்து ரெண்டு சேர்ந்தா சத்தியம். சத்துனா என்ன அர்த்தம், சுவாமி. நான் சுகமா தூங்குனேன் நம்ம சொல்றோமே, அந்த சுகமா இருக்கிற அந்த ஆத்ம தத்துவம் தான் பேரு வந்து சத்துன்னு பேரு. ஒன்னும் தெரியலன்னு சொல்றதுக்கு பேரு தியத்துன்னு பேரு. இந்த சத்து தியத்து ரெண்டும் சேர்ந்தா சத்தியம். அது காரண ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அது சொல்லுது, ததேதத் சத்தியம் யதா சுதீப்தாத் பாவகாத் விஷ்புலிங்காஹா. எப்படி நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா கறி, அடுப்பு கறி இருக்கு பாத்தீங்களா, கோல். இந்த கோல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கனகன கனகன எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஃபுல்லா அக்னியா இருக்கு. அப்படி எரிச்சுக்கிட்டு இருக்கிற அக்னியில வந்து சகஸ்ரசக பிரபவந்தே சரூபாக,
அந்த விஷ்புலிங்கம்னு சொல்லக்கூடிய தீப்பொறிகள் இருக்குல்ல, அக்னி பொறி, அந்த அரிச்சின்னு சொல்லுவோம், அந்த அக்னியில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான தீப்பொறிகள் வந்து பாத்தீங்கன்னா சரூபானா அக்னியோட ரூபத்தை உடையவைகளாகவே என்ன பண்ணுது, வெளிப்படுகின்றதோ. ஆயிரக்கணக்கா ஒரு அக்னி துண்டுல இருந்து, கோல்ல இருந்து எப்படி வெளிப்படுதோ அதே மாதிரி இந்த தூக்கத்துல இருந்து, தூக்கத்துல என்ன இருந்துச்சு, ஒரே ஒரு நான் சுகமா தூங்குனன்ற சத்தும் தியத்தும் சத்தியமா மாயோடு சேர்ந்து இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த தத்துவத்துல இருந்து ததா அக்ஷராத் விவிதாகா. அப்ப அந்த தூக்கத்துல இருக்கிற அந்த தத்துவத்துக்கு பேர் என்ன பேரு, ஈஸ்வர தத்துவம், காரணம்னு பேரு. அந்த அக்ஷர தத்துவத்துல இருந்து விவிதாகா, விதவிதமா, தூக்கத்துல ஒண்ணுமே இல்லைல்ல, காலையில எந்திரிச்சு பார்த்தா எல்லாம் இருக்கு, விதவிதமான கிரியேஷன், விதவிதமான ஜீவராசிகள், பிடிச்சது பிடிக்காது, குரங்கு, நாய், பன்னி, எல்லாம் இந்த மனுஷங்க, விதவிதமான மனிதர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்டாகின்றன. எப்படி அக்னியில இருந்து அக்னி பொறிகள் உண்டாகிற மாதிரி, அதே மாதிரி இந்த தூக்கத்துல இருக்கிற அந்த ஈஸ்வர தத்துவத்துல இருந்து அதேதான். அப்ப அதனாலதான் நான் சொல்லுவேன், என்னன்னா நம்மள்ட்ட ரெண்டு அம்சம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற ஒரு சைத்தன்ய அம்சம், கூடவே இந்த தேகம் என்னது, ஜடம். இந்த ரெண்டும் சேர்ந்து பொய்யும் சத்தியமும் கலந்துதான் இப்ப நம்ம இருக்கோம். ஏன், காரண தத்துவம் சத்தியமும் பொய்யும் கலந்தது, சத்து தியத்து. சத்தியம்ன்றது வந்து சத்து, அதுக்கப்புறம் தியத்துன்றது பொய். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் அந்த தூக்கத்துல இருக்கு. அதுதான் அம்மா அப்பா. அப்ப அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னா சுவாமியும் மாயையும் சேர்ந்துதான் இந்த, இப்ப நம்ம எல்லாம் மாயையோடு சேர்ந்துதான் இருக்கோம். நான் அது வந்து பாத்தீங்கன்னா சுவாமி, இந்த தேகம் மாயா, இந்த ரெண்டும் சேர்ந்துதான். அப்போ ஒரே ரூபத்துல தான் இந்த உலகம் எல்லாம் அந்த அக்ஷர தத்துவத்திலிருந்து உண்டாயிருக்கு. பிரஜாயந்தே. சரி, தூக்கத்துல காலையில எந்திரிச்சோன்னா எல்லாம் ஒரே மாதிரி அங்கிருந்து உண்டாச்சு. திரும்ப தத்திரையேவ தத்திர சைவாப்பியந்தி, அந்த தூக்கத்துல இருக்கிற அதே தத்துவத்துல நம்ம என்ன பண்றோம், திரும்ப ராத்திரியை பகல் ஃபுல்லா சுத்தி திரிஞ்சு திரும்ப எல்லா ஜீவராசிகளும் அதனிடத்திலேயே லயத்தையும் அடைகின்றன. அப்போ காரண தத்துவத்துக்கு என்ன பேரு அப்படின்னா சிருஷ்டி ஸ்திதி லயம். இந்த மூணுமே எதனிடத்துல நடக்குதோ அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா அக்ஷரம் அப்படின்னு பேரு, ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு 2:1:1 ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் 2:1:2 இருக்கிற மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகத்துல வருது. அடுத்த ஸ்லோகம் வந்து 17வது ஸ்லோகம். ஆச்சாரியர் ஒரு அவதாரிக்கா சொல்றாரு 17வது ஸ்லோகத்துக்கு. ஆப்யாம் க்ஷர அக்ஷராபியாம். ஆப்யாம்னா இந்த இரண்டு. எது இரண்டு பார்த்திருக்கோம், ஒன்னு காரியம் ஜீவர்கள், இன்னொன்னு காரணம் சகுண ஈஸ்வரன், காரணமா இருக்கிற மாயையோடு சேர்ந்து இருக்கிற ஈஸ்வரன். இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா விலக்ஷணக, இந்த ரெண்டுத்துக்கும் அந்நியமாக, அந்நியம்னு அர்த்தம் வேற லட்சணத்தை உடையவனா. இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு லட்சணம் இருக்கு. ஒன்னு என்னது, நம்ம ஜீவர்கள் அவித்யா உபாதி, அஜானத்தோட இருக்கும். அதே ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா மாயா உபாதி, மாயையோட இருக்காரு. எனக்கும் ஒய்ஃப் இருக்கு, சுவாமிக்கும் ஒய்ஃப் இருக்கு. என்ன, எனக்கு ஒரு சின்ன ஒய்ஃப் அவித்யா, ஒவ்வொருத்தருக்கும் அவித்யாவோட இருக்கும். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒய்ஃப் பெரியம்மாவோட இருக்காரு, நம்ம சின்ன அம்மாவோட இருக்கும். வேற எதுவும் இல்லை. நம்ம இருக்கிறது சின்னம்மா, சுவாமி இருக்கிறது பெரியம்மா. மாயா அவித்யா ரெண்டு பேருக்கும் வேறான லட்சணத்தை உடையவரா, பியூர் சச்சிதானந்தமா வந்து பாத்தீங்கன்னா க்ஷர அக்ஷர உபாதி தோஷேன. இந்த ரெண்டுத்துக்கும் தோஷம் இருக்கு. என்ன தோஷம், எனக்கும் அவித்யான்ற தோஷம் அஜ்ஞானம் இருக்கு. சுவாமியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாயையோட சேர்ந்ததுனால ஏகப்பட்ட வேஷம் போட்டுட்டு இருக்கார். சங்கு வச்சுக்கிட்டு, சக்கரை வச்சுக்கிட்டு, கதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் நிக்கிறார், இன்னொருத்தர் நிக்கிறார் வந்து பாத்தீங்கன்னா சாம்பலை பூசிட்டு இன்னொருத்தர் நிக்கிறார். என்ன வேஷம் இதெல்லாம்? ரெண்டு பேருமே தோஷம் தான். எனக்கு என்ன தோஷங்கள் இருக்கோ அதே தோஷம் வந்து பாத்தீங்கன்னா மாயையோடு சேர்றதுனால சுவாமிக்கும் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏன் அந்த ஆள் மட்டும் என் கையில கிடைச்சா அவர்தான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னு கேட்டுனா, என்ன மோசம் தெரியுங்களா லோக்கம். எனக்கு பார்க்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ சுவாமி, என்ன இது, யூடியூப்பை திறந்தாலும் இது பண்ணாலும் எல்லா இடத்துலயும் எல்லா ஜீவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. ஏன் படைக்கணும் இது மாதிரி பகவான்? கொஞ்சம் கூட கருணையே இல்லைல்ல பகவானுக்கு. ஏன் இது மாதிரிலாம் படைக்கணும், எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தணும்? ஏன் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க? ஏன் இந்த கிரியேஷன்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல தோஷம் வருதா? நைஷ்கிருண்ய தோஷம் அப்படின்னு பேர். அந்த தோஷத்துக்கு பேர் பிரம்மசூத்திரம் சொல்லுது நைஷ்கிருண்ய தோஷம். கருணையே இல்லாதவர் அப்படின்ற தோஷம் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு மேல வரும்.
சாமானிய ஒரு ரிக்ஷா இருக்கிறவன் கூட வந்து பாத்தீங்கன்னா இறைவன் மேல ஏன் இப்படி படைச்சார் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். எங்க போனீங்கன்னாலும் ஏன் பகவான் என்ன படைச்சார் அப்படின்னு அவர் மேல நிறைய தோஷங்கள் வருது. இப்ப என்கிட்ட நல்ல தோஷம் இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த 2 பேர்கிட்ட இருக்கிற தோஷங்களுக்கும் இல்லாதவரா தோஷேன அசம்ஸ்பிருஷ்டோ. அப்ப ஜீவர்கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்களும் இல்லாம ஈஸ்வரன்ட்ட இருக்கக்கூடிய தோஷங்களும் இல்லாமல் வேற ஒருத்தர் இருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவஹா. சுத்த சைத்தன்யமா இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? நித்தியமானவர், சுத்தமானவர், நாமரூப குணங்கள் இல்லாம சுத்தமானவர். புத்தக அப்படின்னா சதா ஞானஸ்வரூபமா இருக்கிறவர். கூட வந்து பாத்தீங்கன்னா நித்திய முக்தரா இருக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரை பத்தி தான் இந்த 17வது ஸ்லோகம் சொல்லுது. என்ன 17வது ஸ்லோகம் வந்துருங்க. 17வது ஸ்லோகம் நிர்குண நிராகாரம் அப்படின்னு போட்டு. அப்ப முந்தின ஸ்லோகம் என்ன சொல்லுது? ஜீவர்கள், அதுக்கப்புறம் ஈஸ்வரன், மாயோடு சேர்ந்த சகுன ஈஸ்வரன். இந்த மொத்த ஜெகத்தையும் ஜீவர்கள், அதுக்கப்புறம் என்ன பண்ண அக்ஷரம் நாசமாகிறது, ஜெகத்தும் ஜீவர்களும், அதுக்கப்புறம் ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷரம் சொல்லியாச்சு. இந்த 2த்துக்கும் அந்நியமா நிர்குண நிராகாரத்தை பத்தி இந்த 17வது ஸ்லோகம் சொல்லுது. உத்தம புருஷஸ்த்வன்யஹ, உத்தம புருஷஸ்த்வன்யஹ பரமாத்மா பரமாத்மேத்யுதாஹ்ருதஹ, பரமாத்மேத்யுதாஹ்ருதஹ யோ லோகத்ரயமாவிஷ்ய, யோ லோகத்ரயமாவிஷ்ய பிபர்த்யவ்யய ஈஸ்வரஹ, பிபர்த்யவ்யய ஈஸ்வரஹ உத்தம புருஷஸ்த்வன்யஹ பரமாத்மேத்யுதாஹ்ருதஹ யோ லோகத்ரயமாவிஷ்ய பிபர்த்யவ்யய ஈஸ்வரஹ. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. உத்தம புருஷக தூ அந்யக, தூ அந்யக அதுதான் புருஷஸ்த்வன்யகன்னு பிரிச்சிருக்கு. புருஷஸ்த்வன்யக பிரிச்சோம் அப்படின்னா புருஷக தூ அந்யக. தூன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இதர வியாவிருத்தின்னு சொல்லுவோம். முன்னாடி சொன்ன 2த்தையும் நீக்குவதற்காக. முன்னாடி சொன்ன 2 பேருக்கு அந்நியமா தூ அந்யகனா முன்னாடி ஸ்லோகத்துல சொன்ன க்ஷர அக்ஷர இந்த 2 பேத்துக்கு அந்நியமா என்னது அப்படின்னா லோகத்திரயம் ஆவிஷ்ய, இந்த 3 லோகங்களுக்கு உள்ளார புகுந்து 3 லோகத்திலையும் பிரவேசம் பண்ணி இந்த 3 லோகங்களையும் பிபர்த்தி, பிபர்த்தின்றதுக்கு அர்த்தம் யாரு தாங்கிறாரோ, இந்த 3 லோகங்களையும் வந்து பாத்தீங்கன்னா பேசா இருந்துகிட்டு யாரு தாங்கிறாரோ, அவ்யயக நாசமில்லாதவரா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் எவரோ அவர்தான் பரமாத்மா என்று உதாகிருத்தக சொல்லப்படுகிறார். அவர்தான் உத்தம புருஷா. அவர்தான் சாஸ்திரங்கள்ல வந்து அந்த பரமாத்மாக்கு பேர் தான் உத்தம புருஷன் அப்படின்னு. அந்த நிர்குண பிரம்மத்தை தான், பரபிரம்ம ஸ்வரூபத்தை உத்தம புருஷன் உத்தம புருஷன் என்று எல்லா பெரியவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சொல்கிறார்கள். உத்தம புருஷன் என்ன அர்த்தம்? நிர்குண நிராகாரமா இருக்கிற சுத்த பிரம்மஸ்வரூபம். அவர்தான் பரமாத்மான்னு சொல்றோம், அவர்தான் சுத்த ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லியாச்சு. தெளிவா இருக்கு. இந்த 2 புருஷர்களுக்கு அந்நியமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் இருக்கார். அவர் 3 லோகத்திலையும் பிரவேசம் பண்ணி இந்த 3 லோகங்களையும் தாங்குகிறார், போஷிக்கின்றார். அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா அவ்யயமானவர், அவர்தான் ஈஸ்வரன், நிர்குண ஈஸ்வரன். அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா என்றும் அவரைதான் உத்தம புருஷன் என்றும் சொல்கிறார்கள். முடிச்சாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்தை சொல்றார் உத்தமஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? உத்கிருஷ்டதமக, பெஸ்ட், த பெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தம பிரத்தியம் சொல்லியிருக்கு. இந்த உலகத்துல பெஸ்ட் எவ்வளவோ இருக்கலாம், ஆனா எல்லா பெஸ்டா இருக்கிறதுலையும் இவர்தான் ரொம்ப பெஸ்ட், சுப்ரீம். இவர்தான் பெஸ்ட்ல பெஸ்டா இருக்கிறவர். அதனால உத்தமக புருஷக அப்படின்னு பேரு. தூ அந்நியக, ஆனால் இவர் எப்படிப்பட்டவர்? அந்நியமானவர். எதுக்கு அந்நியமானவர்? எதெல்லாம் ஜீவர்கள் இருக்காங்களோ அதுக்கு மட்டும் இல்ல, எவர்தான் வந்து இதெல்லாத்தையும் படைச்ச ஈஸ்வரன் இருக்காரோ காரண மாயையோடு சேர்ந்து இந்த 2த்துக்கும் அந்நியமானவரா ஒருத்தர் இருக்கார். அவர்தான் உத்தம புருஷன். எது? அத்தியந்த விலக்ஷணக ஆப்யாம்.
இப்ப நம்ம பார்த்த 2 பேருக்கும் அந்நியமா, இந்த 2 பேத்துக்கும் அந்நியமா அத்தியந்தம்னா 100% வந்து பாத்தீங்கன்னா வேறானவர். ஏன் 100% அப்படின்னா மாயை இல்லாதவர். மற்ற 2 பேரும் மாயை உடையவர்கள். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா மாயை இல்லாதவர், கொஞ்சம் கூட இல்லாதவர், வெறும் சச்சிதானந்தமா இருக்கிறவர். அது அவர்தான் பரமாத்மான்னு சொல்றோம், பரபிரம்மம்னு சொல்றோம். பரமாத்மா இதி, பரமாத்மா என்று சொல்கிறோம். பரமாத்மான என்ன சுவாமி அர்த்தம்? அப்படின்னா பரம, முதல்ல ஒரு பரம ஆத்மா 2 சப்தமா பிரிச்சுங்க. பரமன அர்த்தம் பரமகச்ச அசௌ, அவர் பரமமா மேலானவரா இருக்கார். மேலானவர் ஏன் வந்திருக்கு? தேகாதி அவித்யாக்கிருத ஆத்மபியக ஆத்மா. நம்ம இந்த தேகத்தோடு கூடியிருக்கமே, நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேகம் எதனால செய்யப்பட்டது? தேகம் அவித்யினால செய்யப்பட்ட தேகம், அஜானத்தினால உண்டான இந்த தேகம். இந்த தேகத்துல எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அபிமானம் வச்சுக்கிட்டு ஜீவாத்மாக்களா நம்ம இருக்கோமே. நான் 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 நம்ம எல்லாம் ஜீவார்களா? இந்த எத்தனை கோடி ஜீவாத்மாக்கள் இந்த கிரியேஷன்ல இருக்கோ, எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஆத்மாவா இருக்கிறவர். எல்லா ஜீவாத்மாக்கும் ஆத்மான என்ன அர்த்தம்? எல்லா பிரதிபிம்பங்களுக்கும் பிம்பமா இருக்கின்றவர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் எங்க இருக்கார்? மேலானவர். நம்மெல்லாம் ஜீவாத்மாக்கள், கீழானவர்கள், சம்சாரிகள். இவங்க எல்லாத்தை காட்டிலும் பகவான் வந்து அசம்சாரியா மேலாக இருக்கிறார், பிம்பபூத்தமா இருக்கார். அதனால அவருக்கு பேரு பரமாத்மான்னு பேரு. சர்வபூதானாம் பிரத்யக் சேத்தனக இத்யதஹ. அவர் எப்படி இருக்காருன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளாரையும் எப்படி இருக்கார்? மாயை சேராம அகம் 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 இருக்கார். என்ன சுவாமி தூக்கத்துல இருக்கிறவர் தானே, அவர் தான் நீங்க அக்ஷரம்னு சொல்லிட்டீங்களே, நாசமாகிறவர். அப்படின்னா தூக்கத்துல என்ன இருக்கு தெரியுங்களா? நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. இந்த 2த்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன். நான் சுகமா தூங்குனேன் அப்படின்னு அந்த சுகஸ்வரூபமா இருக்கிறவருக்கு பேர் வந்து சுத்த பிரம்மம். அதோட இந்த மாயா ஒன்னும் தெரியலன்ற மாயா சேர்ந்துச்சுன்னா ஈஸ்வரன். அவருக்கு பேர் அக்ஷரம்னு பேரு, காரணம்னு பேரு. அதே இந்த மாயையை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஈஸ்வரன் என்ன ஆயிடுற? சுத்த பிரம்மமா அவரே ஆயிடுற. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுதான் இங்க சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பரமாத்மா எப்படிப்பட்டவர்னா உள்ளுக்குள்ளார நான், வெறும் நானை மட்டும் எடுக்கணும். மாயை ஒன்னும் தெரியலன்றதை சேர்க்காம வெறும் நான் 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 மட்டும், வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும் இருக்கிறது. பிரத்யக் சேத்தன் அர்த்தம். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் நான் 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 வெறும் சைத்தன்யமா எவர் இருக்காரோ அவருக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மான்னு பேர். அப்ப என்ன அர்த்தம்? பரமாத்மா எல்லாத்துக்குள்ளாரையும் என்னவா இருக்கார்? மாயை சேராம வெறும் பியூர் கான்சியஸ்னஸா உணர்வா இருக்கிறவர் எவரோ அவருக்கு பேரு பரமாத்மா, பரபிரம்மம் அப்படின்னு பேர். அவர் மட்டும் இல்ல, பரமாத்மா இது உதாகிருத்தக உக்தோ வேதாந்தேஷு. அந்த அவர்தான் பரமாத்மா, பரபிரம்மம் அப்படின்னு வேதாந்தங்களில் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகின்றார். அடிச்சா அப்ப என்ன அர்த்தம்? வெறும் கான்சியஸ்னஸ் எடுத்தா பரபிரம்மம், அதோட மாயாவை சேர்த்தா ஈஸ்வரன், அந்த நானோட அவித்யாவை சேர்த்தீங்க அப்படின்னா ஜீவன். அவித்யான்ற சின்ன மாயாவை சேர்த்தீங்கன்னா ஜீவர்கள், நம்ம எல்லாம் அஜ்ஞானம். இதே மாயைய அந்த சைத்தன்யத்தோட சேர்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன். இந்த மாயையையும் இந்த அவித்யாவையும் நீக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பியூர் கான்சியஸ்னஸ், அவர் தான் பரமாத்மா. அப்போ வந்து அந்த பரமாத்மா தான் எனக்குள்ளார அகம் அகம் அகம்னு இருந்துகிட்டு இருக்கார் அப்படின்னு பிரத்யக் சேத்தனமா அவர் இருக்கார். அது மட்டும் இல்ல, சாயேவ விசிஷ்யது, அவரையே இந்த இன்னும் சிறப்பா சொல்லப்படுது. என்ன சிறப்பா சொல்லப்படுது? யோ, எவர் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம் மாத்திரமா இருக்காரோ அவர் எங்க இருக்கார்? லோகத்திரயம். லோகத்திரயம்னா 3 லோக்கங்கள். 3 லோக்கங்கள் என்ன அர்த்தம்? பூஹு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கீழே இருக்கிற 7 லோக்கங்களையும், இந்த பூஹுன்னு சொல்ற லோக்கம் 8வது லோக்கம். இந்த பூன்னு சொன்னா கீழே இருக்கிற அத்தல வித்தல சுத்தல பாதாள தலாத்தலன்னு இருக்கிற எல்லா லோக்கங்களையும் குறிக்கும் பூஹு. புவஹா, புவகன்னு சொன்னீங்கன்னா வானத்துல நிறைய லோக்கங்கள் இருக்கு, அந்தரிக்ஷ லோக்கங்கள்னு பேரு, புவர் லோக்கம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் சுவக அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய மகஜன தப சத்தியம் சொல்லக்கூடியது எல்லாத்தையும் சேர்த்து சுவக. அப்போ மேல 7 கீழே 7, நடுவுல இருக்கிறது 8வது லோக்கமா இது இருக்கு. மொத்தம் 14 லோக்கங்களும் பூர் புவ சுவக அப்படின்றதுல குறிக்கப்படும்.
3 லோக்கங்கள்னா 14 லோக்கங்களையும் கணக்கில் எடுத்துக்கணும். அப்ப இந்த லோக்கங்கள் எல்லாத்திலையும் என்ன பண்றாரு? ஸ்வகீயா சைத்தன்ய பலசக்தியா. போன அக்ஷரம்னு சொல்றது பாத்தீங்கன்னா போன பாஷ்யத்துல பாருங்க 40வது பாஷ்யத்துல கீழே சொல்லியிருப்பேன். பகவதோ மாயா சக்தி அப்படின்னு போட்டிருந்துச்சு. பகவானுக்கு ஈஸ்வரனுக்கு மாயா சக்தி. ஆனா சுத்த பிரம்மத்துக்கு என்ன சக்தி அப்படின்னா இங்க சொல்றாரு, சுத்த பிரம்மத்தோட சக்தி என்னதுன்னா ஸ்வகீயா சைத்தன்ய பல சக்தியா. புரியுதா உங்களுக்கு? வெறும் உணர்வு தான் சுத்த பிரம்மத்தோட பலம். ஆனா ஈஸ்வரனோட பலம் மாயா. ஈஸ்வரனுக்கு பலம் சக்தி எது அப்படின்னா மாயா. அதே நேரத்தில் சுத்த பிரம்மத்தோட பலம் சக்தி எது அப்படின்னா வெறும் உணர்வு, வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும்தான். அதுதான் இங்க சொல்றாரு சைத்தன்ய பல சக்தியா. சைத்தன்யத்தோட பலம் சக்தியினால ஆவிஷ்ய. பகவான் என்ன பண்ணார்? எல்லாத்துக்குள்ளாரையும் பிரவேசம் பண்ணி, இந்த 3 லோக்கங்களுக்குள்ளாரையும் பிரவேசம் பண்ணி, பிரவிஷ்ய. ஆவிஷ்யன்னு என்ன அர்த்தம்? பிரவிஷ்ய. பிபர்த்தி உள்ள புகுந்து என்ன பண்றார்? எல்லாத்துக்குள்ளாரையும் அப்படின்னா பிபர்த்தி அப்படின்னா தாங்குறார். எப்படி? ஸ்வரூப சத்பாவ மாத்திரேன பிபர்த்தி. நான் அப்படின்ற கான்சியஸ் இருந்தா தானே இந்த பாடி நிற்கும். நான்ற கான்சியஸ்னஸ் இல்லைன்னா டும் விழுத்துரும். அதே மாதிரி தான் சூரியனுக்குள்ளார இருக்கிற அந்த நான்ற கான்சியஸ்னஸ் போச்சு, சூரியன் டும்னு விழுந்துருவான், சந்திரன் கீழே விழுந்துருவான். நம்ம எல்லாரும் நம்ம நிக்கிறோம் அப்படின்னா நான்ற கான்சியஸ்னஸ் உள்ள இருக்கிறதுனால தான் இந்த பாடி எல்லா காரியங்களையும் பண்ணுது, நிக்குது. இந்த பூமி நான்ற உள்ள பகவான் உள்ள புகுந்ததுனால தான் இந்த பூமி நிக்குது. அப்ப வெறும் சத்தா மாத்திரத்தினால, வெறும் இருப்பு மாத்திரத்தினால சுவாமி என்ன பண்ணிருக்காரு? ஸ்வரூப சத்பாவ மாத்திரேன நான் நான் நான்ற அந்த உணர்வு மாத்திரமா பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் தாங்குறார் சுவாமி. சுவாமியோட நிர்குணம் என்னது? வெறும் இருப்பு மாத்திரம், சத்தா மாத்திரம், இருப்பு மாத்திரமா பாத்தீங்கன்னா அவர் இந்த உலகத்தை எல்லாத்துக்குள்ளாரையும் பிரவேசம் பண்ணி இதை எல்லாத்தையும் தாங்குறார். தாரயதி. பிபர்த்தின்னு அர்த்தம் தாரணம் பண்றார். அது மட்டும் இல்ல, எப்படிப்பட்டவர் அவர்? நாசமில்லாதவர், அவ்யய, எந்த ஒரு சலனமும் இல்லாதவர், விகாரம் இல்லாதவர், மாற்றம் இல்லாதவராயிருக்கார். அதனால பாத்தீங்கன்னா 6 விதமான பாவங்களும், ஷட்விகார பாவங்களும் இல்லாதவர். பிறப்பு, இறப்பு, முதுமை, வளர்ச்சி, தேய்வு, இது மாதிரி எதுவுமே இல்லாத அவ்யய ஸ்வரூபம் நான். அப்ப எங்க தேடுவீங்க? எங்கேயும் தேட வேணாம். இந்த தேகத்துக்குள்ளாரே நான் சொல்றீங்கல்ல, இந்த நான் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி. பிறந்ததுல இருந்து எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும், எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் உள்ள இருக்கிற நான் என்ன ஆகாது? நான் நானா இருக்கும், வேற எதுவும் இருக்காது. இந்த தேகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். தேகத்துல முதுமை வரும், பிறப்பு வரும், இறப்பு வரும், சுகம் வரும், துக்கம் வரும், எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனா சேஞ்ச்லெஸ்ஸா பாத்தீங்கன்னா உள்ள பரமாத்மா நான் 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 உணர்வா இருக்கார். அதுக்கு பேர் அவ்யயகன்னு பேரு. ந அஸ்ய வியோ வித்யதே இது அவ்யய. பகவானுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தேய்வும், எந்த ஒரு விகாரமும், மாற்றமும் எதுவுமே நடக்கிறது இல்ல. அதனால சுவாமிக்கு என்ன பேரு அப்படின்னா சைத்தன்ய மாத்திரமா இருக்கிறவருக்கு, உணர்வு மாத்திரமா, அறிவு மாத்திரமா இருக்கிறவருக்கு பேரு அவ்யயகன்னு பேரு. ஈஸ்வரஹா. ஈஸ்வரன் அவரு எப்படிப்பட்டவர்? சர்வஜ்ஞோ, சர்வத்தையும் அறிந்தவர். நம்ம எல்லா அறிவும் அவர் இருக்கிறதுனாலதான் உண்டாகுது. எல்லா நான் அறிஞ்சது அறியாதது எல்லாத்தையும் அறியக்கூடிய சர்வஜனா இருக்கக்கூடியவர் அவர். வெறும் அறிவு ஸ்வரூபமா இருக்கிறவர் சர்வஜ்ஞா. நாராயணாக்கியக ஈசனசீலக, வெறும் இருப்பு மாத்திரமா இருந்துகிட்டு எல்லாத்தையும் இயக்கிறார். அவருக்கு பேரு நாராயணன் அப்படின்னு பெயரை உடையவர். அவர்தான் புருஷோத்தமன் அப்படின்னு பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. இதோட இந்த ஸ்லோகம் முடிஞ்சு. நாளைக்கு அஷ்டமி. நாளை மறுநாள் பாத்தீங்கன்னா மீதி பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. இதையே திரும்பவும் நவமிக்கு பார்ப்போம். ஏன்னா இன்னும் சொல்ல வேண்டியது கொட்டேஷன்லாம் இருக்கு. இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால திரும்ப பார்ப்போம். நம்ம
ஆமா, மாயையோட இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா கல்பனா, அதுவும் ஈஸ்வரனும் ஒரு கல்பனா, மாயினால கல்பிதம். சுத்த பிரம்மம் மாயையோட சத்துவ குணத்துல பிரதிபிம்பிக்கும் போது விஷ்ணு, சுத்த பிரம்மம் ரஜோகுணத்தோட பிரதிபிம்பிக்கும் போது பிரம்மா, சுத்த பிரம்மம் தமோ குணத்துல பிரதிபிம்பிக்கும் போது ருத்ரன். விஷ்ணு ரஜோகுணம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷன், பிரம்மா ரூபத்தில் கிரியேஷன் பண்ணுது. ஸ்திதி பண்ணுறது வந்து விஷ்ணு ரூபத்தில் சத்துவகுணத்தில் உபாதியாக இருந்து பண்ணுது. அப்புறம் தமோ குணத்தோட உபாதியை எடுத்துக்கிட்டு ருத்ரனா பிரளயம் பண்ணுது. அப்போ பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் நம்ம சொல்கிறதே மாயினால தான். அம்பாள் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. மாயையோட சக்தியினால தான் ஈஸ்வர கல்பனை. இப்போ 3 குணங்கள் தான், 3 குணங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகிற சைத்தன்யம். இப்போ இந்த மாயை எடுத்துட்டீங்கன்னா ஈஸ்வரன் ஒரு ஆள் இல்லவே இல்லை, வெறும் சுத்த பிரம்மம் மட்டுமே. எப்போ நம்ம இந்த கல்பனை பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீவ ஜெகத்து கல்பனை இருக்கிற வரைக்கும் ஈஸ்வர கல்பனை பண்ணியே ஆகும். நான் இருக்க, இந்த ஜெகத்து இருக்குன்னு நமக்கு தெரியற வரைக்கும் கண்டிப்பா இந்த இந்த என்னையும் இந்த ஜெகத்தையும் படைச்சது, இதை சிருஷ்டி பண்றதுக்கும் ஸ்திதி பண்றதுக்கும் லயம் பண்றதுக்கும் ஒரு பெர்சன் வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜென்மாத்யஸ்ய யதக அப்படின்னு பிரம்மசூத்திரம் இருக்கு, நான் அடுத்த கிளாஸில் சொல்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மாயை. நமஸ்காரம். ஆமா ஆமா, அவிதியினால்தான் கர்மா பண்றோம், புண்ணிய பாப்பம் பண்றோம், வாசனையை சேர்க்கிறோம், திரும்ப பர்த் எடுக்கிறோம். இப்ப நம்ம அவித்தியோட இருக்கோம். அவித்தியைனா என்ன அர்த்தம்? நான் ஜீவன் நினைக்கிறது, நான் தேகம் நினைக்கிறது, இந்த ஜெகத்து வாஸ்தவம் நினைக்கிறது, இதெல்லாம் சத்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஞானம் சொல்லுது இது பொய், இது பொய், இது பொய்ன்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகாதிகள் இல்லாதவன் அப்படின்னு எப்போ வெறும் நான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகுறீங்களோ அப்போ ஆமா, இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண நேத்தி பண்றது தான் ப்ராசஸ். நேத்தி இது பொய், இது பொய், இது பொய்ன்னு நேத்தி பண்ணிட்டு, இது திருஷ்யம், இது பொய், இது திருஷ்யம், இது பொய்ன்னு வெறும் நேத்தி பண்ண முடியாத இடத்த நீங்க அடையணும். நான் அப்படின்றத நேத்தி பண்ண முடியாது. நானை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நேத்தி பண்ணிட்டு நானா நீங்க நின்னீங்க அப்படின்னா அவ்வளவுதான், சம்சாரம் இல்லாம போயிடும். இதான் ப்ராசஸ். சொல்லுங்கம்மா. ஆமா, கூட்டே ஸ்திதக இது கூட்டஸ்தகன்னு சொல்லலாம். மாயையில நிற்கின்ற சைத்தன்யத்துக்கு பேரு ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனுக்கு பேர் கூட்டஸ்தன்னு பேர். அதான் அக்ஷரம் சொல்லிட்டல. இது உண்டாகிற வரைக்கும், ஞானம் உண்டாகிற வரைக்கும் அது அக்ஷரம். அக்ஷராத்து பரத்தப்பரகன்னு ஒரு வரப்போகுது உங்களுக்கு. நான் முண்டக்க உபநிஷத்துல 2:1:2 இருக்கு. நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். அக்ஷராத்து பரத்தப்பரக, அந்த காரண தத்துவத்துக்கு பேர் அக்ஷரம்னு பேர் சொல்லியிருக்கோம். இந்த பிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷரத்தை காட்டிலும் மேலான அக்ஷரம். அப்ப ஈஸ்வரனுக்கு பேரும் அழிவில்லாதவர் அக்ஷரம்னு பேரு. எது வரைக்கும் பிரம்ம ஞானம் உண்டாகுமோ அது வரைக்கும் அது இருக்கிறதுனால அதுக்கு பேர் அக்ஷரம்னு பேரு. நிர்குணம் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் அக்ஷரம் எதுனா நிர்குணம் தான், அதுவும் அழிவில்லாதது. அதான் கூட்டஸ்தன். கூட்டஸ்தனா மாயையோடு சேர்ந்து எடுத்தீங்கன்னா ஈஸ்வரன் கூட்டஸ்தன் பேர் வைப்பீங்க. மாயையில நிக்கிற அந்த வெறும் சைத்தன்யத்தை மட்டும் சொன்னீங்கன்னா கூட்டஸ்தன் சொல்லலாம். அப்போ கூட்டஸ்தன்ற பேர் சுத்த பிரம்மத்தையும் கூட்டஸ்தன் சொல்லலாம். கூட்டே திஷ்டதி யக, மாயையில் நிற்பவன் எவனோ அந்த வெறும் சைத்தன்யத்துக்கு பேரு கூட்டஸ்தன், சுத்த பிரம்மம். மாயையோடு நிற்கின்ற ஈஸ்வரனுக்கு பேரும் கூட்டஸ்தன். மாயையோடு இருக்கிறவன், மாயையில இருக்கிறவன். ஆமா, மாயா சகதிஷ்டதி கூட்டஸ்தகன ஈஸ்வரனை குறிச்சிருவாங்க. காரணம் கூட்டஸ்தன்றதுக்கு அர்த்தம் காரணமா இருக்கிற மாயையோடு கூடியிருக்கிற கூட்டஸ்தன், மாயா தத்துவம் அக்ஷரம். ஈஸ்வரன் எடுத்துங்க, மாயா கூட்டஸ்தனா ஈஸ்வரன் இப்ப எடுத்துங்க. அதுக்கப்புறம் மாயையை விட்டுட்டீங்கன்னா சுத்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா வெறும் கான்சியஸ்னஸ். மாயையில நிற்கின்ற சைத்தன்யம்னு எடுத்தீங்க அப்படின்னா சுத்த பிரம்ம, மாயையோட சேராத மாயையில நிக்கிற, மாயையோட சேராத சைத்தன்யம், அதுக்கு பேரும் கூட்டஸ்தன் பேர். ஆமா ஆமா. சொல்லுங்கம்மா. இல்ல ஆமாம்மா, நம்ம மாயை தேட வேணாம், இதுக்கெல்லாம் மாயான்னு பேர். நம்ம சொல்றோம் அவர் ரொம்ப மாயாங்க, நம்ம சொல்றோம்ல இந்த அவர் ரொம்ப பாலிடிக்ஸ் பண்றாருன்னு நம்ம சொல்றோம்ல, அவர் ரொம்ப பாலிடிக்ஸ் இப்ப எல்லாமே சொல்றோம்ல. நம்ம இப்ப என்ன பண்றோம், முன்னாடி காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அவர் மாயாங்க அப்படின்றோம்.
அவர் கள்ளங்கப்பட்டமாக இருக்காரு, பொய் பேசுகிறாரு, பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஐயோ அவர்கிட்ட போவேனாங்க, அவர் வந்து மாயா, அவர்கிட்ட நிறைய மாயா வச்சுருக்காங்க, எல்லாம் இதாக பண்ணுவார். மாயா வச்சுருக்காருன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா பாலிடிக்ஸ் பண்ணுவார், கள்ளம் வச்சுருப்பார், கப்பட்டம் பண்ணுவார் அப்படின்னு. பழைய ஆட்கள்கிட்ட இந்த பிரயோகம் இருக்குது, பழைய ஆட்கள்கிட்ட இன்னும் கூட பிரயோகம் இருக்குது. இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவர் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்ற வார்த்தையை பேசுவாங்க. பொலிட்டிஷியனாவே என்ன அர்த்தம், கள்ளங்கப்பட்ட மாயா இருக்கிறவர்னு அர்த்தம். மாயா. அறிவோம். குணாதீத்தனாவே என்னது, மாயா தான் குணம், 3 குணம். அதை தாண்டி போயிட்டீங்கன்னா சுத்த பிரம்மம் தான், சுத்த பிரம்மம் ஆகிறதுக்கு பேர் தான் குணாதீத்தன். ஆமா, குணாதீத்தன் ஆனாதான் நீங்க குணத்தை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். மாயையை தாண்டிட்டீங்கன்னா தான் குணாதீத்தன். சுத்த பிரம்மத்துக்கு பேர் தான் குணாதீத்தன். அதான் அந்த 3 குணத்தினாலதான் சுத்த பிரம்மம். இந்த 3 குணத்தோட சேரும் போது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் பேர் வருது. அந்த 3 குணத்தை தாண்டிங்கன்னா அது ஒண்ணுமே இல்லை, வெறும் நிர்குண நிராகாரம், கிரியேஷனே இருக்காது, எந்த கிரியேஷனும் இல்லை. ஆமா, புத்தியில தானே ஞானம் உண்டாகும், புத்தியில தானே ஞானம் உண்டாகும். இப்போ ஆனா வந்து பாத்தீங்கன்னா புத்தியில ஞானம் உண்டாகி இந்த ஞானத்தை வச்சு எல்லாத்தையும் நீக்கிட்டு நீங்களா நிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு துரியமாயிடும். 3 அவஸ்தையில இருக்கிறது வெறும் நான். இந்த வெறும் பரோட்ச ஞானம் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா, அனுபூதிக்கு போகாம நேத்தி பண்ணாம தான்ல வந்து நிக்காம விட்டீங்கன்னா, இந்த ஞானம் தூக்கத்துக்கு போனீங்கன்னா சொப்பனத்திலேயே உங்க ஞானம் இருக்காது. எது புத்தியோட இருக்கிற ஞானமோ அது வந்து சொப்பனத்துக்கு போனா இருக்காது, சுசுப்தி போனா இருக்காது. இந்த ஞானத்தினால நீங்க நான் அப்படின்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிட்டு நான்ல வந்து நின்றுட்டீங்கன்னா, ஜாகிரதத்துல இருக்கிற நான் தான் சொப்பனத்துல இருக்கு, சொப்பனத்துல இருக்கிற நான் தான் சுசுப்தியில இருக்கு. அந்த வெறும் நானுக்கு பேரு துரியம் அப்படின்னு பேர். அதான் நம்மளுடைய சொரூபம். ஒன்றும் இல்லை. ஏன் நீங்கள் இப்போதான் நல்லா தெளிவாக போயிட்டே இருக்க. நீங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்து பண்ணுங்க, எல்லாம் ப்ராசஸில் வந்துடும். எல்லாம் அந்தந்த இடத்துல புரிஞ்சுக்கிறது தான். ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தேகத்தோடு சேருதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. சுத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கர்மாவும் இல்லை, வாசனையும் இல்லை, பர்த்தும் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த சுத்த நான் எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தோடு சேருதோ அப்போ க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜனோட சம்யோகம் ஆயிடுது. சம்யோகமானா அதுக்கு பேர் தான் சம்சாரம். அப்போதுலேருந்து உங்களுக்கு சுகம் துக்கம் எல்லாம் வந்துடுது. நீங்கள் தேகத்தை நான் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, நான் வந்து எப்போவுமே ஜீவிக்கணும்னு ஒரு ஆசை வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேகத்தை நிற்க வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய நாலேஜ் அடையணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் வந்து ஆனந்தத்தை அடையணும்னு என்ன பண்ணுறீங்க, தேகத்து மூலமாக நான் தேகம்னு நினச்சதுனால இதில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்காக கர்மத்தை பண்ணுவீங்க. கர்மத்தை பண்ணும்போது புண்ணிய பாப்பம் வருது. அந்த புண்ணிய பாப்பத்தை நான் பண்ணுறேன்னு கர்த்திருத்துவம், தேகம் பண்ணுறது எல்லாத்தையும் நான் பண்ணுறேன்னு எடுத்துக்கிட்டு அப்போ தேகம் அனுபவிக்கிறதெல்லாம் நான் போகம் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தி பண்ணுறீங்களோ, இது நான் இல்லை நேர்த்தி பண்ணீங்கன்னா கர்மம் சித்திக்காது, போகமும் சித்திக்காது, கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை, குணாதீத்தனை ஆயிடலாம். இப்போ நம்ம வந்து தேகத்தோடு சேர்ந்து இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்திரியம், தேகம், மனசு, புத்தி இதோட சேர்ந்து இருக்கிறது நான் கர்த்தாவாகவும் போக்தாவும் இருந்துட்டு கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கேன். கர்ம பலனை அனுபவிச்சுக்கிறதுக்காக திரும்ப திரும்ப ஜனிச்சுக்கிட்டே இருக்கேன், அதை போகம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது எப்போ வந்து இது எல்லாத்தையும் நான் இல்லைன்னு தூக்கி போடுறீங்களா அப்போ மோட்சம். எப்போ எது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் சம்சாரம் போயிட்டே இருக்கும். கர்மா நிற்காது, போகமும் நிற்காது. மாயை வெல்றதில்ல. மாயிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது நான் இல்லைன்னு என்ன பண்ணணும், தூக்கி ஓரமாக போடணும். நேர்த்தி பண்ணணும். நேர்த்தி பண்ணிட்டு சுவாமியவே சரணாகதி பண்ணணும். மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. இப்போ நம்ம எல்லாம் எங்கே சரணாகதி பண்ணியிருக்கோம், மாயை சரணாகதி பண்ணியிருக்கோம். தேகம் நான், மனசு நான், புத்தி நான் அப்படின்னு இந்த ஜெகத்து சத்தியம் அப்படின்னு மாயையோட விஷயத்துல எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எப்போ மாயையில் இருக்க இம்பார்ட்டன்ஸை தூக்கி போட்டுட்டு சுவாமியா உள்ள சுவாமி என்னவா இருக்கார், நான் அப்படின்றதா இருக்கார். சுவாமியவே எப்போ சரணாகதி இந்த மனசு பண்ணுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாயை தாடி போயிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற சுவாமியை பார்க்காம வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல்லையே போயிட்டு இருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ரோவேட்டா இருக்கிற வரைக்கும் மாயையோட வசத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஆமா, என்னையே யாரு, என்னையே என்ன அர்த்தம், சுவாமினா யாரு, நானா இருக்கார் சுவாமி. அகமாத்மா குடாகேஷக.
க்ஷேத்திரஜ்யம் சாப்பி மாவிதி, உள்ள திரஷ்டாவா அவர் தான் இருக்கார். அப்போ சதா திரஷ்டாவையே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மாயை கடந்து போயிடலாம். எப்போ நீங்கள் வந்து திரஷ்டாவை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்குறீங்களோ அப்போ மாயைக்கு சரணாகதி பண்ணுறது திரும்ப திரும்ப சம்சாரம் போயிட்டே தான் இருக்கும். அதனால தான் பாரு பாருன்னு சொல்கிறோம். பார்த்து 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 உள்ளே இருக்கிற கடைசி பார்க்கிறவன், ஒரிஜினல் பார்க்கிறவன் சுவாமி. சுவாமி தான் பார்க்கிறார், சாட்சியாக இருக்கார், க்ஷேத்திரஜனாக இருக்கார், ஆத்மாவாக இருக்கார். அப்போ அவரை தான் நம்ம பார்க்கணும். இந்த மனசால் அவரை பார்க்கணும். மனசால் வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு உள்ளே திரும்பி சுவாமியை பார்க்கணும். அப்போ தான் சம்சாரம். அதான் சரணாகதின்னு பேர். சாமியவே சதா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் சரணாகதின்னு பேர். அவஸ்தாத்திரையும் அதான் முக்கியம். அவஸ்தாத்திரயத்துலேருந்து தான் டீச்சிங்கே நமக்கு. மொத்த ஞானமும் அவஸ்தாத்திரயத்துல தான். நல்லா புரிஞ்சுக்கிறேன். 2 காரியம், ஒரு காரணம். சுத்த பிரம்மம் காரண காரியத்துக்கு அப்பாற்பட்டது சுத்த பிரம்மம். நான்றது வந்து பார்த்தீங்கன்னா காரணமும் இல்லை, காரியமும் இல்லை. படிங்க, சிரவணம் பண்ணுங்க. ஒரு 12 வருஷம் பண்ணுங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. மெதுவாக செட்டில் ஆகும். இன்னொன்று டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, விவகாரம், டே டு லைஃப் விவகாரம் இருக்குல்ல, அதோட இம்ப்ரெஸ் வந்து என்ன பண்ணும், நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ரெஸ்லாம் வந்து நடுவில் பேரி கட்டுற மாதிரி நிற்கும். நமக்கு உள்ளது உள்ள மாதிரி புரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவகாரங்கள், நிறைய எக்ஸ்ட்ரோவர்ட்டாக நம்ம பண்ணுறது, வாசனைகள், பூர்வ ஜென்மத்தோடது, இந்த ஜென்மத்தோடது, இப்போ டே டு லைஃப்பில் பண்ணிட்டு இருக்கு, இதெல்லாம் போய் நடுவில் நின்றுக்கிட்டு நான் சொல்கிறத தடுத்து புரிய விடாமல் பண்ணேன். அதுக்காக தான் நிஷ்காமிய கர்மத்தை பண்ண சொல்கிறது, டெய்லி உபாசனை பண்ணுறது சொல்கிறது. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா, ஆமாம் அதுதான் மாயா, அது நீங்கள் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. நான் சொல்கிறேன், அந்த குரங்கு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ட்ராப் வைப்பாங்கல்ல, குரங்கை பிடிக்கிறதுக்கான ஒரு ட்ராப் வைப்பாங்க, ஒரு சின்ன டப்பா வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளார ஒரு பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை பீனட்ஸை போட்டுருவாங்க, சின்ன ஹோல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த குரங்கு என்ன பண்ணும், அதை கை எடுக்கிறதுக்கு கையை குவிச்சு என்ன பண்ணும், உள்ளே விட்டுரும். உள்ளே விட்டு ஃபுல்லாக அது முஷ்டி ஃபுல்லாக அந்த இதை எடுத்துரும், பீனட்ஸை எடுக்கலான்னு ட்ரை பண்ணும், கை வரவே வராது. சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பீனட்ஸை விட்டுருச்சு அப்படின்னா எப்படி கை உள்ளே போச்சு அப்படியே வெளில எடுத்துடலாம். இந்த கையை சுருக்கினா தான் வெளில எடுக்க முடியும். ஆனால் இது என்ன பண்ணும், இந்த முஷ்டினால் அந்த பீனட்ஸை வந்து விடவே விடாது, குரங்குக்கு தெரியவே தெரியாது. அப்போ என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த சின்ன ஹோல்ஸ் வழியாக கை வெளியிலேயே வராது, மாட்டிக்கும். சிம்பிளானது. இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம தான் எல்லாம் தாங்குறோம், நம்ம தான் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு வெளியில் இருக்க, அதான் மாயா சரணாகதி பண்ணியிருக்கோம், மாயை சரணாகதி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ மாயை எப்படி விடும், விடுனா எப்படி விடும்? சாமியை சரணாகதி பண்ணணும்ல, சாமியை சரணாகதி பண்ணணும். ஆமாம், நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம ஸ்பேஸ் கொடுக்க முடியும். நீங்கள் பகவானுக்கு ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னா பகவான் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டார். அவ்வளோதான். நீங்கள் பகவானுக்கான ஸ்பேஸ் அதிகப்படுத்திக்கிட்டே போங்க, அதான் சரணாகதி. நம்ம பாட்டுக்கு உலக விவகாரத்தில் இருந்துக்கிட்டு நான் சரணாகதி பண்ண 1000 வாட்டி சொன்னாலும் ஒன்றும் நடக்காது. சுவாமியை சரணாகதி பண்ணுறதுன்னா சுவாமிக்காக சமயத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகும். நம்ம நடக்கட்டும், மெதுவாக நடக்கட்டும். ஹரி ஓம், ஹரி ஓம்.